الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا وقال تعالى أيضا لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون وقال تعالى أيضا ربما يود الذين كفروا لو كانوا مسلمين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ما من مدر ولا هدر إلا أدخله الله الإسلام بعز عزيز أو بذل ذليل وقال صلى الله عليه وسلم أيضا كلكم راع وكلكم مسؤول عن رعيته والمرأة راعية في بيت زوجها وهي مسؤولة صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, முதலாவதாக நாங்கள் எல்லோரும் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத உயர்ந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த பாக்கியத்தை மனிதனால் மனிதனுக்கு கொடுக்க முடியாது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ்வால் மாத்திரம்தான் மனிதனுக்கு கொடுக்க முடியும். காசு பணங்கள், சல்லி அல்லது ஏனைய உலக அடிப்படையில் உள்ள உதவிகள் அது ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளலாம், கொடுத்து கொள்ளலாம், ஏதாவது செஞ்சு கொள்ளலாம். ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பாக்கியம் இருக்குதே, இந்த ஹிதாயத் என்ற நிஅமத், இந்த இஸ்லாம் என்ற நிஅமத், இந்த கலிமாவுடைய நிஅமத், இது அல்லாஹ்வின் மூலம் நேரடியாக அடியானுக்கு கொடுக்கப்படக்கூடியது. பொதுவாகவே நாங்கள் எல்லாரும் விளங்கி வச்சிருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். ஆனால் மேலான சகோதரர்களே, சிலது அது மனிதனாலையும் நாங்க ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சு கொள்றத நாங்க பார்க்கிறோம். பணம் கொடுக்கிறது அல்லாஹ் தான், வசதியை கொடுக்கிறது அல்லாஹ் தான், எல்லாம் அல்லாஹ் தான். ஆனால் மனிதனால இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யவும் முடியும். அது அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அடியான் இன்னொரு அடியானுக்கு கொடுக்கிறான். ஆனா ஹிதாயத்தை பொறுத்த வரையில அத அல்லாஹு தஆலா ஒருவருடைய கையில கொடுக்க இல்ல, வைக்க இல்ல. எந்த நபியுடைய எந்த ரசூலுடைய கையிலையும் அல்லாஹு தஆலா கொடுக்க இல்லாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான முயற்சிகளை செய்தாங்க. தன்னுடைய சாட்சா அபூ தாலிப் இடத்துல அல்லாஹு தஆலா நபியுடைய கவலை எப்படியாவது அவர் கலிமா சொல்லிரோனும், அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துரோனும் என்பது நபியுடைய விருப்பமாக இருந்தது. எனவே அதற்காக முழு முயற்சி செய்தாங்க ரசூலுல்லாஹ். கடைசி நேரத்திலேயும் முயற்சி செய்தாங்க. பக்கத்தில் அபூ ஜஹல் இருந்து கொண்டு அத்தர்கபு அம்மில்லதி ஆபாயிக், அவன் கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அபூ தாலிபுக்கு உங்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், மூத்தவர்களுடைய அந்த மார்க்கத்தை விட்டுட்டு நீங்க அந்த மார்க்கத்தை வெறுத்து நீங்க இந்த மார்க்கத்துக்கு போறீங்களா என்ற கருத்தை அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, சாட்சா இடத்துல நீங்க கலிமாவை சொல்லுங்க, கியாமத்துடைய நாளையில நான் அதை வைத்து உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே வாதாடுவேன், நான் அதற்கு ஆதாரமாக இருப்பேன் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபிக்கு முழு உலக மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க விரும்பக்கூடியவங்களுக்கு நேர் வழியை காட்ட முடியாது, ஹிதாயத்தை கொடுக்க இயலாது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான், நேர்வழியை காட்டுறான் என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கினான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பாக்கியம் இது நேரடியா அல்லாஹ்வின் மூலம் கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. மனிதனுடைய அறிவால, மனிதனுடைய திறமையால, மனிதனுடைய கெட்டித்தனத்தாலையும் இந்த ஹிதாயத்தை அடைஞ்சு கொள்ள இயலாது. நாங்க பார்க்கிறோம், பெரிய அறிவாளிகளாக இருக்கிறாங்க, பெரிய சயின்டிஸ்டா இருக்கிறார், பெரிய பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்றார், பெரிய பெரிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறார். ஆனால் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிறார். என்னென்னமோ சொல்றார், அவருடைய கருத்தை மக்கள் பாராட்டுறாங்க, அவருடைய முயற்சியை மக்கள் பாராட்டுறாங்க, உலகமே பாராட்டுது. ஆனால் மிகப்பெரிய மடத்தனமான வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய பெற்றோர்கள் அவங்களோட உம்மாவா எந்த வழியில் இருந்தாங்களோ அந்த வழியில போய் கொண்டிருக்கிறார். அந்த விஷயத்தை அவரால் சிந்திச்சு விளங்கிக் கொள்ள இயலாது, அல்லது அது தவறு என்றதை உணர இயலாது. அவர் அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப தெளிவான விஷயம், மனிதன் கையால தயாரிக்கப்பட்டது மனிதனுக்கு எந்த பலனும் கொடுக்காது. கொஞ்சம் சிமெந்தி, கொஞ்சம் மணல், சில கம்பி துண்டை எடுத்து மனிதன் தயாரிக்கிறான். அதுக்கு அவனுக்கு முன்னால வச்சு அவன் அதனிடத்துல தன்னுடைய கஷ்டத்தை சொல்றான், தன்னுடைய கவலையை சொல்றான், தன்னுடைய தேவையை சொல்றான். ரொம்ப தெளிவான விஷயம். அதுக்கு பார்க்க இயலாது, கண் வைக்கப்பட்டிருந்தாலும் பார்வையை கொடுக்க இயலாது, காது அமைக்கப்பட்டிருந்தாலும் செவி புலன்கள் கேட்கக்கூடிய சக்தியை கொடுக்க இயலாது. அதுக்கு முன்னால யாரு வந்தா, யாரு போனா, யாரு வரையில ஒன்றுமே தெரியாது. அதுக்கு பெரிய ஒரு கூட்டம் இன்றைக்கு உலகத்துல 500 கோடிக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கூட்டம் இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மடையர்களா, தெளிவில்லாதவங்களா, விளக்கம் இல்லாதவங்களா? இல்ல மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ரொம்ப படித்தவர்கள், திறமசாலிகள், கெட்டிக்காரர்கள். ஹிதாயத் என்றது இது நேரடியாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மனிதனுடைய உள்ளத்துல போடப்படக்கூடிய உண்டு. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல من يريد الله أن يهديه يشرح صدره للإسلام. யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க நாடுறானோ, யாருக்கு அல்லாஹ் நேரான வழிய காட்ட நாடுறானோ அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களுடைய உள்ளங்களை இஸ்லாத்துக்காக நாங்க அப்படியே திறந்து விடுவோம், அவருடைய உள்ளங்களை நாங்க விரிவடைய செய்வோம். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வால உள்ளங்கள்ல போடப்படக்கூடிய உண்டு. وَمَن يُرِدْ أَن يُضِلَّهُ يَجْعَلْ صَدْرَهُ ضَيِّقًا. யார் அல்லாஹ் வழி தவற செய்ய நாடிட்டானோ அவங்களோட உள்ளங்களை இஸ்லாத்துக்காக அல்லாஹ் தஆலா நெருக்கடியானதாக, அதாவது அவங்களோட உள்ளங்களை நெருக்கடியானதாக ஆக்கி விடுறான். அவங்களுக்கு உண்மையை அல்லாஹ் மறைச்சிருவான். உலகம் எல்லாம் சொல்லும், ஏன் இந்த மடத்தனமான வேலையை செய்றீங்க? ஆனால் அவருக்கு படாது, அவருக்கு அதை விளங்கிக் கொள்ள இயலாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு திரை போடப்பட்டிருக்கிறதுனால அவரால் அதை உணர்ந்து கொள்ள இயலாது, விளங்கிக் கொள்ள இயலாது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்க எவ்வளவு நன்றிகள் செலுத்தினாலும் போதாதே. அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை, மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். ஒரு மனிதனுக்கு முழு உலகம் கிடைத்து அவனுக்கு கலிமா கிடைக்கவில்லை என்றால், அவனுக்கு ஈமான் இஸ்லாம் கிடைக்கவில்லை என்று சொன்னா அவன் ஒரு துப்பாக்கியசாலி, பெரிய நஷ்டவாளி. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்க இல்லை, ஆனால் அவனுக்கு அல்லாஹ் கலிமாவை, ஈமான இஸ்லாத்தை கொடுத்திருந்தால், அந்த பாக்கியத்தை மாத்திரம் கொடுத்திருந்தாலும் அவன் ஒரு பெரிய பாக்கியசாலியாகத்தான் கருதப்படுவான். இஸ்லாத்துல இல்லாம வேற வேற அமைப்புகள் இருந்து கொண்டு படைத்தன் ரப்பை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில மக்கள் வேற வேற மார்க்கங்கள் இருந்து கொண்டு எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தாலும் அந்த நல்ல காரியங்கள் நன்மையான காரியங்களாக கருதப்பட மாட்டாது அல்லாஹ் இடத்துல. நாங்க எல்லாம் சொல்லல, எவ்வளவு நல்ல வேலையை செய்யறாங்க,
பாருங்களே, தான தர்மம் கொடுக்கறாங்க, மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறாங்க, மக்களுக்கு ரோட் போட்டு கொடுக்கறாங்க, மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, எவ்வளவு பெரிய வேலைகளை செய்யறாங்க, நல்ல வேலைகள், நன்மையான காரியங்கள் என்று நாங்க சொல்றோம். அது நன்மையான காரியமா எப்ப கருதப்படும்? ஈமானுக்கு பின்னால, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால. இல்லைன்னா அது ஒரு சேவை, அது ஒரு வேலை செய்யறாங்க, கொஞ்சம் சிரமப்படுறாங்க, சமூக சேவையை செய்யறாங்க, அது தவிர நன்மையான காரியம் அல்ல அது. அதத்தான் குர்ஆன்ல وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் இந்த இஸ்லாத்தை விட்டுட்டு வேறொரு மார்க்கத்தை, வேறொரு மதத்தை தன்னுடைய மதமாக எடுத்துக்கொள்வாங்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். فَلَن يُقْبَلَ مِنْهُ, மக்கள் ஏற்றுக்கொள்ள இயலும், மக்கள் சரி என்று சொல்ல இயலும், முழு உலகமும் சேர்ந்து அது சரி என்று சொல்ல இயலும். ஆனால் எவன் ஏற்றுக்கொள்ளணுமோ, எவன் ஏற்றுக்கொண்ட அதுக்கு பலன் கிடைக்குமோ அவன் சொல்றான், அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானாம். அப்படி அவர்கள் அந்த வேற அல்லாஹ்வை நம்பாத நிலைமையில வேற அமைப்புகள் இருந்து கொண்டு எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும், எவ்வளவு நல்ல காரியங்களில் ஈடுபட்டாலும், கியாமத்துடைய நாளில் அவங்களோட முடிவு என்ன? கியாமத்துடைய நாளில் அவங்களோட முடிவு நஷ்டவாளிகள்ல தான் இருப்பாங்க. وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. ஆகிரத்துடைய வாழ்க்கையில அவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள். கூலி கொடுக்கிறவன் அல்லாஹ், முயற்சிகளுக்கு நன்மையை தீமையை கொடுக்கிறவன் அல்லாஹ். எனவே அவன் தான் இது சரி பிழை பார்க்கக்கூடியவன். அவன் எதை சரி என்றாலும் அது சரி, அவன் எதை பிழை என்றாலும் முழு உலகம் சேர்ந்து சரி என்றாலும் அது பிழைத்தான். அப்ப இந்த அந்நிய மக்கள், கலிமா சொல்லாத மக்கள், அவங்க செய்யக்கூடிய இந்த முயற்சிகள், நிறைய சேவைகள் செய்யறாங்க, நிறைய பொது வேலைகள் செய்யறாங்க. இதனுடைய முடிவு என்ன? அதுக்கு ஆகிரத்துல கூலி இல்ல, உலகத்திலே அல்லாஹ் கூலியை கொடுத்துருவான். அவங்க செய்யக்கூடிய அந்த நல்ல வேலைகள், மக்களுக்கு உதவி செய்யறாங்க, நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், இதுக்குள்ள கூலி உலகத்திலே கிடைச்சிடும். ஆகிரத்துல ஒன்றுமே இல்லை. வேளாண் கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, ஏன் இந்த மக்களுக்கு நரகம்? இந்த கலிமா சொல்லாம மௌத்தாவர்களுக்கு ஏன் நரகம்? நல்ல மக்கள் தானே. நாங்க சில நேரம் அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறோம், இவ்வளவு நல்ல மனிதன், இவ்வளவு நல்ல குணம் உள்ளவன், இவ்வளவு நல்ல பண்பாடு உள்ளவன், அவனுக்கு நரகமா? ஏன் அல்லாஹ் அப்படி செய்யறான்? சில நேரம் விளப்பம் இல்லாம இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். வேளாண் சோழர்களே, பெரியவர்களே, உலகத்துல அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ரொம்ப தெளிவான புத்தியை கொடுத்திருக்கிறான். முதலாவது விஷயம், ஒருத்தருக்கு புத்தியே இல்ல, சிந்திக்கக்கூடிய விளங்கக்கூடிய சக்தியே இல்ல. அப்ப அல்லாஹு தஆலா அவனை மன்னிச்சிருவான். பைத்தியக்காரன் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் போயிடுவான். புத்தி இல்லாதவங்க சொர்க்கம் போயிடுவாங்க. சிந்திக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இல்லையோ, விளங்கக்கூடிய சக்தி யாருக்கு இல்லையோ, அவங்க எல்லாம் சொர்க்கம் போயிடுவாங்க. அக்ஸரு அஹ்லுல் ஜன்னத்தி அல்புலா, சொர்க்கத்துக்கு அதிகமாக போகக்கூடியவங்க புத்தி குறைஞ்சவங்க என்ற கருத்து வந்திருக்கு. என்ன, ஒரு மனிதன் நல்லதை கெட்டதை விளங்குறதுக்கு அவனுக்கு மெயின் அடிப்படை புத்தி. அது அவுட்டேண்டா அவனை எப்படி தண்டிக்கிறது? அவனுக்கு விளங்குற சிந்திக்க கூடிய சக்தியே இல்ல, அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அந்த பிள்ளைகளை பொறுத்த வரையில அந்த நல்ல சிந்திக்கக்கூடிய அந்த பாலிகன் சொல்றோமே, பருவ வயது அடையிறதுக்கு முன்னால மௌத்தானா அவங்களுக்கு சொர்க்கம் என்று சொல்றோம். அது பௌத்தனுடைய பிள்ளையா இருக்கலாம், அல்லது வேற யாருடைய பிள்ளையாகவும் இருக்கலாம். சிந்திக்கக்கூடிய அந்த நிலைமை வானத்துக்கு முன்னால மௌத்து வந்ததனால அந்த உம்மவாப்பா எந்த வழியில இருந்தாங்களோ அந்த பிள்ளையும் அந்த வழியில தான் இருந்திருக்கும். ஏன்னா சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லை. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இவங்க எல்லாம் சிறிய வயதுல அந்த உம்மவாப்பா பெற்றோர்கள் போன வழியில போனது சரி. பிள்ளைகளை பொறுத்தவரையில அது உம்மா பாப்பா எந்த வழியில பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அந்த வழியில தான் பிள்ளைகள் போய்கொண்டிருப்பாங்க. நாங்க சொல்றோம் அது சரி, அப்படி போனது சரி. எதுவரைக்கும் சரி? அவங்களுக்கு சுயமாக தனிய முடிவு செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் வரும் வரைக்கும் அப்படி போனா பரவாயில்லை. எப்ப அந்த புத்தி வந்துருமோ, சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்துருமோ, நல்லதை கெட்டதை பிரிச்சு அறியக்கூடிய அறிவு வந்துருமோ, அதுக்கு பின்னால இவருடைய பொறுப்பு, அந்த பிள்ளையுடைய பொறுப்பு. எங்களோட உம்மா அந்த வழியில போனதுனால தான் நானும் அந்த வழியில போனேன்,
எங்களோட வாப்பா என்னை அப்படி அழைச்சு கொண்டு போனார், அதனால தான் நானும் போனேன் என்று சின்ன வயசுல சொன்னது சரி. ஆனா நல்ல புத்தி வந்ததுக்கு பின்னால் அந்த வார்த்தையை பாவிக்க இயலாது. ஒவ்வொருவரும் சிந்திக்கணும், நான் எந்த வழியில போறேனோ, எந்த பெற்றோர்கள் எந்த தாய் தந்தையர்கள் என்னை எங்க அழைச்சு கொண்டு போறாங்களோ அது சரியானதா பிழையானதா அதை சிந்திக்கிறது கட்டாய கடமை. என்ன சிந்திக்கக்கூடிய தன்மை வந்துட்டு விளங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எல்லாம் கொடுத்துட்டான். அப்படி ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் புத்தி உள்ளவங்க, விளப்பம் உள்ளவங்க, நான் வணங்குறது சரியா, நான் இந்த செய்யக்கூடிய முயற்சிகள் சரியானதா, நான் யார வணங்குறவனோ அது வணங்க பொருத்தமானதா இல்லையா என்றத தேட ஆரம்பிப்பாங்கடா, விளங்க ஆரம்பிப்பாங்கடா, முயற்சி செய்ய ஆரம்பிப்பாங்கடா. ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்வாங்க, நான் செய்யறது பிழை, நான் போற போக்கு சரி சரியில்லை, இது தவறான வழியில போறேன், எது சரி என்று தேட ஆரம்பிப்பாங்க. எது சரி என்று தேட ஆரம்பிச்சாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அவ்வளவு பேரும் இஸ்லாத்துக்கு தான் வந்து சேருவாங்க. சரியான வே, அதாவது நேர் வழி எது, உண்மை எது என்று ஒவ்வொருவரும் தேட ஆரம்பிப்பாங்கன்னா ரொம்ப தெளிவான விஷயம், இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. அன்றைக்கு ஒரு சகோதரர் கொரியாவில் வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு வயசாளி, ஒரு 60-62 வயசு இருக்கும், ஒரு யூனிவர்சிட்டியில லெக்சரா இருக்கிறார். அப்ப அவரோட பேசக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னார், ரொம்ப படிச்ச மனிதர், பெரிய வசதி உள்ளவர். பொதுவா உங்களுக்கு தெரியும் அந்த நாடுகள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க மொத்தம் இருப்பாங்க ஒரு 500 பேருக்குள்ள, அவ்வளவுதான் முழு நாட்டிலேயும். மேலான கண்ணியமான சோதனை அவர் சொன்னார், நான் ஒவ்வொரு மதத்தையும் ஒவ்வொரு மார்க்கத்தையும் நான் ரிசர்ச் பண்ணினேன், ஆராய்ச்சி செய்தேன், நான் அதை பார்த்தேன், விளங்கினேன். எனக்கு எல்லா மார்க்கத்தையும் அவர் குறிப்பிட்டு சொன்னார். கடைசியாக சொன்னார், எனக்கு பட்டது, எனக்கு சரி என்று பட்டது இதுதான். இப்படி இது உண்மை மேலான சோதனை. அது அவருக்கு பட்டது மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் படும், முழு மனித சமுதாயத்துக்கும் படும். ஏன்னா அல்லாஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை அப்படித்தான் அமைச்சிருக்கிறான், மனிதன் புத்திக்கு படக்கூடியதாக. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாருக்கு அக்லே சலீம் இருக்குதோ, அக்லே சலீம் என்ற நல்ல நிதானமான தெளிவான புத்தி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு நக்லே சஹீஹ், நக்லே சஹீஹ் என்ற அல் குர்ஆன்ல அல் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் அது சரியாக அவருடைய மூளைக்கு படும், அவருடைய புத்திக்கு படும் என்று சொல்றாங்க. யாராவது குர்ஆன் ஹதீஸ்ல குறை காணுவாங்கன்னு சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? நாங்க சொல்லுவோம் குர்ஆன் ஹதீஸ்ல எந்த குறையும் இல்ல, உங்களோட புத்தியில குறை இருக்குதுன்னு சொல்லுவோம். உங்களோட ஆராய்ச்சியில, உங்களோட கண்டுபிடிப்புல, நீங்க விலங்கினத்துல குறை இருக்கிறதோ இல்லையா, அல் குர்ஆன்ல அல் ஹதீஸ்ல குறையே இல்லை. ஏனென்றா இந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸ், இந்த தீன், இந்த இஸ்லாம், இது இன்னும் ஒருவரின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டதல்ல. இந்த இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வால. எவன் இந்த உலகத்தை படைச்சானோ, எவன் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறானோ, எவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறானோ, எவன் நடத்தி கொண்டிருக்கிறானோ, எவன் இயக்கிக் கொண்டிருக்கிறானோ, அவன் தான் இந்த முழு மனித சமுதாயத்தையும் படைத்தான், முழு மனித சமுதாயத்தையும் படைத்தான். இந்த உடல் தயாரிச்சது அல்லாஹ், இந்த உறுப்புகளை தயாரிச்சது அல்லாஹ், இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் சக்தியை போட்டது அல்லாஹ். எனவே தயாரிச்சவனுக்கு நல்லா தெரியும் இந்த மனிதனால எது முடியும் எது முடியாது, எதை எடுத்து நடக்கலும் எதை எடுத்து நடக்க இயலாது. ஏன்னா இந்த உடல்ல இருக்கிற ஒவ்வொரு சக்தியும் அவனால தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, அவனால தான் அளவிடப்பட்டிருக்கிறது. சிந்திக்கக்கூடிய ஆற்றல், விளங்கக்கூடிய உள்ளங்களை அல்லாஹ் தந்தான். எனவே அல்லாஹ்வுக்கு தெரியும். சாமான்களை கண்டுபிடிக்கிறவங்க, உதாரணத்துக்கு இந்த ஃபேனை கண்டுபிடிச்சவர், அவர் அதோட ஒரு கேட்டலாக வச்சிருக்கிறார், இதை இப்படித்தான் பாவிக்கணும், இதை இப்படி பாவிக்க கூடாது, இப்படி பாவிச்சா பிரயோஜனம், இப்படி பாவிச்சா அதால நஷ்டங்கள் உண்டாகும். கண்டுபிடிச்சவருக்கு தான் தெரியும். எனவே இந்த உடலை தயாரிச்சவனுக்கு தான் தெரியும் இந்த உடலால எதை ஏலும் எதை இயலா என்று. எனவே சட்டங்களை போட்டதும் அவனே தான். இன்னொத்தன் போட்டிருந்தா எங்களுக்கு சொல்ல இயலும், பாருங்களே எங்களால் இயலாததெல்லாம் சொல்லியிருக்கிறானே. படைக்க ஒத்தன், பரிபாலிக்க ஒத்தன், பாதுகாக்க ஒத்தன், உணவளிக்க ஒத்தன், சட்டம் போட ஒத்தன் இருந்தா பிரச்சனை உண்டாகும். எனவே ஒத்தனால தான் எல்லாம் நடக்குது.
அதுதான் குர்ஆன்ல கேக்குறான், அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். பல ஆண்டவர்கள் நல்லவர்களா, பல ஆண்டவர்கள் நல்லமா சிறந்ததா, அல்லது ஒரே ஒருவன் அடக்கி ஆளக்கூடியவன் ஒருவன் சிறந்தவனா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ரொம்ப தெளிவான விஷயம். ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே இயங்குறது லேசி, 2-3 தலைமைத்துவத்துக்கு கீழே இயங்குறது கஷ்டமா இருக்கும். குடும்பத்துக்கு ஒரு தலைவன் இருந்தா அந்த குடும்பம் அது நல்ல ஒரு ஒழுங்காக, அந்த தலைவரும் பொருத்தமானவராக இருப்பாரேனா அந்த குடும்ப வாழ்க்கை ஒழுங்காக சீராக சிறப்பாக போகும். குடும்பத்துல 2-3 பேர் பொறுப்பா இருந்தாங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கை பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது நாட்டுக்கா இருந்தாலும் சரி, வீட்டுக்கா இருந்தாலும் சரி. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அதே அடிப்படையில தான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். எனவே அல்லாஹ் தான் சட்டங்களை போட்டான். தீன் இஸ்லாம் அல்லாஹ்வால நபியின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் இது ஒரு கூட்டத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டதல்ல, ஒரு நாட்டவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டதல்ல, ஒரு பாஷையை பேசுறவங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டதல்ல, முழு மனித சமுதாயத்துக்கும் உலகம் அழியும் வரைக்கும் கடைசியா இந்த உலகத்துக்கு எவன் வாரானோ, அல்லாஹ் எவன வெற்றிப்பானோ அவனுக்கும் அந்த மனிதனுக்கும். நாங்க சொல்லல அந்த காலம் மாதிரி இல்லை, இந்த காலம் காலம் எல்லாம் மாறி எல்லாம் மாறி எல்லாம் மாறி இருக்கேனும். ஆனாலும் இஸ்லாம் அது அந்த எந்த காலத்துல வாழக்கூடியவனா இருந்தாலும் அவனுக்கும் எடுத்து நடக்க ஏழுமான முறையில தான் அல்லாஹ் இஸ்லாத்தை வச்சிருக்கிறான். யாராவது சொல்லுவாங்க எனக்கு இஸ்லாத்தை எடுத்து நடக்கிறது கஷ்டம் என்று, அது அவருடைய ஈமானுடைய குறைபாடா இருக்கும். ஒன்றைக்கு இது விளங்குறது, இன்னொன்றைக்கு எங்கட எடுத்து நடக்கிறது, செயல்படுறது. எனக்கு இந்த இஸ்லாத்துல சொல்லப்பட்ட விஷயம் நோன்பு என்ன சரியான கஷ்டம், அது அவருடைய பர்சனல் பிரச்சனை, தனிப்பட்ட குழப்பம். அது மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எனக்கு இந்த பாவத்தை விடையிலாம இருக்கிறது, அது உங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம், அது உங்களோட ஈமானோட சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு இந்த ஹராத்தை விடையிலாம இருக்கிறேன்னா அது அவருக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு. பொதுவாக இல்ல, பொதுவாக யாரும் சொல்ல இயலாது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனால செய்ய இயலாத ஒண்ட அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தா, செய்யுங்கன்னு சொல்லி இருந்தா, அதை எப்படி ஆவிரும் என்றா அநியாயம் செய்தான் அல்லாஹ் என்ற ஒரு கருத்துக்கு வந்துடும். அல்லாஹ் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறான். அநியாயம் என்றது எங்களுக்கும் அநியாயத்துக்கும் ரொம்ப தூரம், அநியாயம் என்றது எனக்கு ஹராம் என்று அல்லாஹ்வே சொல்லிக் கொண்டான். இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அல்லாஹ் சொல்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் எனக்கு அநியாயத்தை ஹராமாக்கி கொண்டேன். வஜஅல்துஹு முஹர்ரமன் பைனக்கும், எனவே அந்த ஹராத்தை உங்களுக்கு மத்தியிலையும் நான் ஹராமாக ஆக்கிவிட்டேன். எனக்கு எதை ஹராமாக்கி கொண்டேனோ அதை உங்களுக்கு நான் ஹராமாக்கிட்டேன். எனவே நீங்க ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அநியாயம் ஒரு மனிதனால சுமக்க இயலாத ஒண்ட சுமத்துறது, ஒருவனால செய்ய இயலாத ஒண்ட செய்யுங்க சொல்றது, அது அநியாயம், அது அநியாயம். இந்த விஷயத்துல தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அரத்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ظلومன் ஜஹூலா. இந்த அமானிதம், தீன், மார்க்கம், குர்ஆன், இது அமானிதம். இந்த அமானிதத்தை நாங்க வானத்துக்கு ஏற்றுக்கொள்ள சொன்னோம், பூமிக்கு ஏற்றுக்கொள்ள சொன்னோம், இந்த மலைகளுக்கு ஏற்றுக்கொள்ள சொன்னோம். இந்த வானம், பூமி, மலைகள் இதனுடைய பாரத்தை விளங்கி, இந்த பொறுப்பை விளங்கி, இந்த பொறுப்பை என்னால செய்ய இயலாது என்பதை விளங்கி இந்த வானமும் இந்த பூமியும் இந்த மலைகளும் மறுத்து விட்டது, ஏற்றுக்கொள்ள மறுத்து கொண்டது. வஹமலஹல் இன்சான்,
அல்லாஹ் சொல்றான் மனிதன் இந்த பொறுப்பு எடுத்துக்கொண்டான். மனிதன் இந்த பொறுப்பெடுத்தான் பாரத்தை விளங்காம. அல்லாஹ் அதை சொல்றான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. இவன் பாரத்தை விளங்காம பொறுப்பெடுத்ததனால இவன் ஒரு மடையன். முதலாவது ஒரு வேலைய ஒரு பொறுப்பை எடுக்க கொள்ள அதனுடைய இதை என்னையால ஏழுமா என்றத முதலாவது விளங்கணும். அது ஒன்று விளங்காம பொறுப்பு எடுத்துக்கொண்டு அதை விளங்காம பொறுப்பெடுத்தது மடத்தனம். பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த பொறுப்பை சரியா செய்யாம இருக்கிறது அநியாயம். முதலாவது பொறுப்பெடுக்க முந்தி இந்த பொறுப்பை என்னையால எடுத்து நடக்க ஏழுமா, இது எனக்கு ஏழுமா என்றத விளங்கணும். அடுத்தது எடுத்ததுக்கு பின்னால் அந்த பொறுப்பை சரியா செய்யணும். இந்த ரெண்டும் நடக்க இல்லை. அதனால அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதன் மடையனாகவும் இருக்கிறான், அநியாயக்காரனாகவும் இருக்கிறான். விளங்காம பொறுப்பெடுத்ததுனால மடையன், பொறுப்பெடுத்ததுக்கு பின்னால் அதனுடைய ஹக்க நிறைவேற்றாததுனால அநியாயக்காரன். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆன்ல இன்னும் சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின். எந்த அமானிதத்தை உங்களுக்கு நாங்க ஒப்படைச்சிருக்கிறோம் இந்த குர்ஆன, இதை நாங்க மலைகளுக்கு இறக்கியிருந்தால் மலைகள் உடைய நிலைமை எப்படி ஆகிருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பயம் மலைகளுக்கு இருக்கிறதுனால இந்த கல்லும் அல்லாஹ் பயந்து கொண்டிருக்கு. எப்பயும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான், மலைகள் இருந்து தண்ணீர் அல்ல வருவது கண்ணீர் என்று சொல்றது பொருத்தம். சி லெவல்ல இருந்து 6000, 7000, 8000 அடி உயரத்தில் இருக்குது மலைகள், கருங்கல்லுகள், அதுல இருந்து தண்ணி வெளியாகுது. சி லெவல்ல இருந்து லோ லெவல்ல இந்த மலைகள் இருந்தா எங்களுக்கு சொல்லல எல்லா தண்ணியும் வடிஞ்சு போகுதுன்னு சொல்லும். இது அதாவது உயரத்தில் இருக்குது. அந்த கருங்கல்லுல இருந்து வெடிச்சு தண்ணி வெளியாகுது. வாட்டர் ஃபால்ஸ், நாங்க குளிக்கிறோம், ஆசையோடு அதை பார்க்கிறோம். அது எப்படி அந்த தண்ணி வருவது, ஏன் வருவது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா. உங்களையும் உங்களோட பொறுப்புல இருக்கிறவங்களையும் நரக நெருப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கோங்க. நரகத்துல போடப்படுறது மனிதர்களும் கற்களும். கல்லுகள், கற்கள். அப்ப ஏன் கல்லுகளை எல்லாம் நரகத்துல போடுறான்? மனிதனை போட்டான் சரி, கற்களை ஏன் போடுறான்? மனிதர்கள் அல்லாஹ்வை விட்டுட்டு வேறொண்ட வணங்கினவங்களை நரகத்துல போடுறான். அவங்க யாரெல்லாம் இந்த கற்களை, இந்த கருங்கல்லுகளை, இந்த கற்களை வணங்கி கொண்டிருந்தாங்களோ அதையும் சேர்த்து போடுறான். வணங்கினவதையும் வணங்கினவங்களையும் வணங்கப்பட்டதையும் தூக்கி நெருப்புல போடுறான் அல்லாஹ். எனவே இந்த மலைகள் பயந்து கொண்டிருக்கிறது, மலைகள் அழுது கொண்டிருக்கிறது. எங்களையும் அல்லாஹ் நரகத்துல போடுவானா? ஹதீஸ்ல குர்ஆன்லயும் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை இந்த ஆயத்துகளின் மூலம் விளங்கப்படுத்துறான். கருங்கல்லுகள் சில நேரம் உருண்டு கொண்டு வந்து பனிய விழுந்துருது. அது ஏன் விழுதுண்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக. وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ. அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக இந்த மலைகள் உருண்டு கொண்டு வந்து, கருங்கற்கள் உருண்டு கொண்டு வந்து கீழே விழுந்துரு. அல்லாஹ்வுடைய பயம் என்று சொல்றான் அல்லாஹ். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப இந்த கற்களும் இந்த கருங்கல்லுகள் எல்லாம் அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த குர்ஆன உங்களுக்கு இறக்கி வைத்த குர்ஆன இந்த மலைகளின் மீது இறக்கி வைத்திருந்தால் இந்த மலைகள் அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தின் காரணமாக அப்படியே சுக்கு நூறா போயிருக்கும், தூள் தூளாக போயிருக்கும். لَرَأَيْتَهُ خَاشِعًا مُتَصَدِّعًا مِنْ خَشْيَةِ اللَّهِ. அங்கேயும் خشية-الله, அல்லாஹ்வுடைய பயத்தை தான் அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்ய இயலுமான ஒன்றைத்தான் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறான். அதனால தான் குர்ஆன்ல அந்த நோம்புடைய விஷயங்களையும் சொல்லிக் கொண்டு வந்து
என்ன சொல்றான்? யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ரா வலா யுரீது பிகுமுல் உஸ்ரா. அல்லாஹ் உங்கள்ட்ட இருந்து லேச விரும்புறானே ஒழிய கஷ்டத்தை விரும்ப இல்ல. ரமலானுடைய விஷயத்தை நோம்ப பத்தி சொல்லிக் கொண்டு வந்து ஃபமன் கான மின்கும் மரீதான் அவ் அலா சஃபரின், யாரு ரமலானுடைய மாதத்துல நோயாளியா இருக்கிறாரோ அல்லது நீண்ட பயணம் செய்யக்கூடியவரா இருக்கிறாரோ அந்த இந்த நோம்பால அவருக்கு பயணம் செய்ய இயலாது, நோம்ப பிடிச்சு கொண்டு பயணம் செய்யறது கஷ்டம், அந்த நோயின் காரணமா அவருக்கு நோம்பு பிடிக்கிறது கஷ்டமோ ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அவங்க வேற நாள்கள்ல அந்த நோம்ப நோற்றுக் கொள்ளலாம். இத சொல்லிட்டு தான் சொல்றான் அல்லாஹ் உங்களிலிருந்து லேச விரும்புறானே ஒழிய கஷ்டத்தை விரும்ப இல்லை. அப்ப மனிதனால ஏழுமானதை தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அந்த அடிப்படையில தான் தீன் ரொம்ப லேசானது. இன்ன தீன யுஸ்ருன் வலை யுஷத்த தீன் அஹதுன் இல்லா கலபா. தீன் ரொம்ப லேசி. ஆனா யாராவது ஒருவர் தீன்ல மார்க்கத்துல இஸ்லாத்துல இல்லாதத அவரே உண்டாக்கி கொண்டு அவரே உருவாக்கி கொண்டு அவரே கஷ்டப்படுத்தி கொண்டாலே ஒழிய தீன் என்றது கஷ்டம் இல்ல. தீன் லேசி. ரொம்ப தெளிவான ஹதீஸ். மனிதனால எடுத்து நடக்க ஏழுமானது தான் இஸ்லாம். யாராவது இல்லாத கூட்டி அவங்களே அலட்டி கொண்டாலே சிரமப்படுத்தி கொண்டாலே ஒழிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஹவாரியன்கள், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்டதுக்கு பின்னால அந்த கூட்டம் என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு இப்ப வேற வழி இல்ல, எங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இல்ல, அதனால நாங்க என்ன செய்யறது என்று அவங்களே யோசிச்சு அவங்களே டிசைட் பண்ணினாங்க. வேற வழி இல்ல, எல்லாத்தையும் விடுவோம், மனைவி மக்கள் குடும்பம் தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏறுவோம் மலைக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு மலையில அப்படியே இருந்து கொண்டிருப்போம், வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவோம். அவங்களே முடிவு செஞ்சு கொண்டாங்க. அல்லாஹ் சொல்ல இல்ல. அதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரஹ்பானியத்தன் இப்ததஊஹா, துறவரம் அத அவங்களே உண்டாக்கி கொண்டாங்க. நாங்க சொல்ல இல்ல, நாங்க அப்படி செய்யுங்க என்று கடமையாக்க இல்ல, அவங்களே உண்டாக்கி கொண்டு ஃபமாரஊஹா ஹக்க ரிஆயத்திஹா, அவங்களே சட்டங்களை போட்டுக்கொண்டு அவங்களுக்கு அந்த சட்டங்களை அவங்க பேணி நடக்க இல்ல என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்களாலே செய்ய இயலாம போச்சு. எந்த நாளும் அப்படி இருக்கேனுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு அப்படியே காலத்தை எல்லாருக்கும் கழிக்கலுமா? இயலாத காரியம். பொதுமக்கள் அப்ப இந்த நல்ல மக்கள் இவங்க உண்மையான மக்கள். பொதுமக்கள் பார்த்தாங்க எங்களுக்கு சட்ட திட்டங்களை கேட்டு விளங்குறதுக்கு யாருமே இல்லை. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல, இவங்க தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போவர ஆரம்பிச்சாங்க. ஹதியாக்கள் கொடுக்கிறது, சட்டங்களை கேட்கிறது, இப்படி ஒரு அமைப்பு உண்டானது. என்று அவங்களுக்கு தின்ன குடிக்க ஏற்பாடு ஒன்றுமே இல்லை. எனவே இவங்க நன்மையை நாடி பொதுமக்கள் சட்டங்களை அவங்கள்ட்ட தான் கேட்டு விளங்கினாங்க, ஹதியாக்கள் கொடுத்தாங்க. இன்னொரு கூட்டம் பார்த்தாங்க இது லேசான வழி வருமானத்துக்கு, நாங்களும் இவங்களை போல ஏறிட்டோம் என்றா மக்கள் எங்களுக்கு வந்து ஹதியாக்கள் தருவாங்க, காரியங்கள் நடக்கும், விஷயம் முடியும் என்று இன்னொரு கூட்டம் உலக நோக்கத்தோடு அவங்களோட கலந்து கொண்டாங்க. பொதுமக்களுக்கு காலப்போக்கில் யாரு உண்மையான மக்கள், யாரு மாற்றமானவங்க, உண்மையான நோக்கத்தோடு இருக்கிறவங்க யார், மாற்றமான நோக்கத்தோடு இருக்கிறவங்க யார் என்றதை விளங்கிக் கொள்ள இயலாம போனது. காலப்போக்கில் கலந்துட்டாங்க. அப்ப யார் உலக நோக்கத்தோடு இருந்தாங்களோ அவங்ககிட்ட சட்டங்கள் கேட்க வந்தா சட்டங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றது, கொஞ்சம் அதை மாத்தி அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை கொஞ்சம் முன்பின் ஆக்கி, ஏண்டா வசதி உள்ள ஆள் சட்டம் கேட்கல அது ஒரு மாதிரியும், வசதி இல்லாத ஆள் சட்டம் கேட்கல அவருக்கு இன்னொரு மாதிரியும், இப்படி சட்டங்கள்ல கைய வைக்க ஆரம்பிச்சாங்க. உலக லாபத்துக்காக, வயிற்று பொழப்புக்காக, தீன துனியாவுக்காக விற்க ஆரம்பிச்சாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சம்பவங்கள் ரொம்ப தெளிவா சொல்றான், ரொம்ப விஷயங்களை விளங்கப்படுத்துறான் அல்லாஹ். ஏன் இந்த நிலைமை உண்டானது? இன்ஜீல் அல்லாஹ்வால இறக்கி வைக்கப்பட்ட வேதம், மார்க்கம், நாங்க அதை ஏற்றுக்கொள்றோம். ஆனால் இவங்க கையடிச்சு அதுல கொலப்படி செஞ்சாங்க, அதுல மாற்றங்கள் திருத்தங்கள் செஞ்சாங்க, சட்டங்களை மாற்றி அமைச்சதனால தான் இன்றைக்கு நாங்க அதை ஏற்றுக்கொள்ள இல்லாத நிலைமை. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே தீன் என்றது நான் சொல்ல வந்தது லேசி. மக்கள் அவங்க இல்லாத பொல்லாத கூட்டி குறைச்சி கல்யாணத்தை எடுத்துக்கொண்டா அல்லது இன்னும் எத்தனையோ எங்க அன்றாட வாழ்க்கையில பாக்குறோம்,
அப்படி இப்படின்னு சொல்லி கை கால் எல்லாம் வச்சு அவங்களே உருவாக்கி கொள்றாங்க. அதனால தான் இந்த பித்ஆத்துகள், இந்த நூதனமான விஷயங்கள், இந்த புதிய புதிய விஷயங்கள், இத நீங்க இதுல மிச்சம் கவனமா இருங்க, உங்களோட கையால மடியால எதையும் கூட்டிடாதீங்க, போட்டுடாதீங்க என்று அந்த பித்ஆத்துகளை ரொம்ப கண்டிச்சு சொல்லப்பட்டதுக்கு காரணம், எங்களுக்கு கண்ணியமான நபியின் மூலம் பரிபூர்ணமான ஒரு தீன், சம்பூர்ணமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிமுறை எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகம் அழியும் வரைக்கும் எல்லா மக்களுக்கும். அவன் நான் என்ற கையால் உண்டு, இன்னொருத்தர் அவரது கையால இன்னொன்று, ஒருத்தர் கூட்ட ஒருத்தர் குறைக்க, இதுல மாற்றங்கள் யாருக்கும் செய்ய எந்த விதமான அனுமதியும் இல்லை. எப்படி நபிக்கு அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்பட்டதோ அப்படி இப்ப எங்கட கையில் இருக்கு. ஒரு ஹதீஸ எடுக்கிறதுக்கு சும்மா எடுக்க இல்ல, அதுக்கு அஸ்மாஉர் ரிஜால், அல் ஜர்ஹ் வ தஅதீல் என்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதாவது கிதாபுகளை நீங்க படிச்சவங்கள்ட்ட கேட்டா விளங்கும். ஹதீஸ அறிவிச்ச ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய முழு சரித்திரமும் கிதாபுகள் எழுதப்பட்டு. ஒரு ஹதீஸ சஹீஹ் லைஃப் என்று எப்படி விளங்குறது? ரசூலுல்லாஹ்ட பேச்சு அதை சஹீஹ் லைஃப் என்று பிரிக்கலுமா? ரசூலுல்லாஹ் சில ஹதீஸ் சொன்னாங்க அது சஹீஹானது, ரசூலுல்லாஹ் சில ஹதீஸ் சொன்னாங்க அது லைஃப் ஆனது. லைஃப் என்றா வீக் ஆனது, சஹீஹ் என்றா சரியானது. அப்ப ரசூலுல்லாஹ்ட பேச்சு அப்படி இருந்துச்சா? ரசூலுல்லாஹ்ட பேச்சு எல்லாமே சஹீஹ் தான். ரசூலுல்லாஹ்ட எல்லா ஹதீஸும் சஹீஹானது. ரசூலுல்லாஹ்ட வாயிலிருந்து வெளியான எல்லா வார்த்தைகளும் உண்மையானது. அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. அத குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லிட்டான், வமா யன்திகு அனில் ஹவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொந்த விருப்பப்படி எதையுமே சொல்ல இல்ல என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். நபியுடைய பேச்சில நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனால் இன்னைக்கு குழப்பம் எங்க இருக்கேண்டா, ஹதீஸ்ல அறிவிச்சவங்க நேரடியா நாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து கேட்க இல்ல. எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில நீண்ட தூரம், நீண்ட ஒரு காலம். அப்ப இப்ப எழுதப்பட்ட இந்த ஹதீஸ்களை இதை ஏன் சஹீஹ் லைஃப் என்று பிரிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து சஹாபி கேட்டிருக்கிறார், சஹாபி கிட்ட இருந்து அதுக்கு அடுத்தவங்க கேட்டிருக்கிறாங்க, அவங்கள இருந்து அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க, அவங்கள இருந்து அடுத்தவங்க கேட்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இமாம் திருமதி எடுத்துக்கொண்டா அவரு கேட்டு, அவருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில 5 பேர் இருக்கிறாங்க, 6 பேர் இருப்பாங்க. அப்ப அவரு கேட்டு கேட்டு இவர் சொல்றார், இமாம் திருமதி சொல்றாங்க நான் இவர்கிட்ட இருந்து கேட்டேன், அவர் சொல்றார் நான் அவர்கிட்ட இருந்து கேட்டேன். இந்த தொடர்ல இமாம் திருமதி கடைசியா அவங்க எழுதுறாங்க கிதாப் ஹதீஸ, நான் இவர்கிட்ட இன்னார்கிட்ட இருந்து கேட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து கேட்ட ஹதீஸ் இதுதான் என்று எழுதுறாரு. அப்ப இன்னைக்கு பார்க்க வேண்டிய இந்த அறிவிப்பாளர்கள் எல்லாரும் சரியானவங்களா? சஹாபாக்கள் விஷயத்துல சஹாபா குல்லுஹும் அதுல், சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப நீதமானவங்க, அவங்கள ஆராய்ச்சி செய்ய தேட பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு அடுத்தடுத்த காலத்தில் இருக்கிறவங்கள பார்க்கணும். இது ஹதீஸ், இது முழு உம்மத்துக்கும் உள்ளது, முழு மனித சமுதாயத்துக்கும் உள்ளது. கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த நபியுடைய மெசேஜ், இந்த செய்தி போய் சேரணும். அதை எப்படி சொன்னாங்களோ அப்படியே போய் சேரணும், எப்படி நபி சொன்னாங்களோ அப்படியே போய் சேரணும். எனவே தான் ஒவ்வொருத்தரை பத்தி எழுதப்பட்டு, அவர் உண்மை சொல்லக்கூடியவரா பொய் சொல்லக்கூடியவரா, அவருடைய ஞாபக சக்தி எப்படி, பிறந்த நாள் என்ன, மௌத்தான நாள் என்ன, அவருடைய பெற்றோர்களுடைய ஹாலாத் என்ன, அவருடைய ஞாபக சக்தி மௌத்து வரைக்கும் தொடர்ச்சியா இருந்துச்சா, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவருக்கு மறதி வந்துட்டா என்று அதுவும் சொல்லப்படணும். ஏன்னா இவரு அந்த நல்ல ஞாபக சக்தி உள்ள காலத்துல சொன்ன ஹதீஸ் எது, அவருக்கு கொஞ்சம் மறதி வந்ததுக்கு பின்னால சொன்ன ஹதீஸ் எது, எல்லாத்தையும் விளங்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் விளங்கித்தான் ஒரு ஹதீஸ் லைஃப் சஹீஹ் என்று முடிவு செய்யும். அப்ப சஹீஹ் லைஃப் நபியுடைய பேச்சில் அல்ல, அறிவிச்சவங்களை வச்சுதான் அதை சஹீஹ் லைஃப் பிரிக்கிறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எந்த தீனை அறிமுகம் செஞ்சிருக்கிறானோ அது ரொம்ப தெளிவானது, அது எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது, அது எல்லாராலையும் எடுத்து நடக்க ஏழுமானது. நாங்க ஏன் இந்த இஸ்லாத்தை பத்தி எங்களோட சப்ஜெக்ட நாங்க கடைசிக்கு எடுப்போம், முதலாவது விளங்குவோம். ஏன் இஸ்லாத்தை நாங்க எல்லாருக்கும் சொல்லணும், ஏன் சொல்லணும், எல்லாருக்கும் இஸ்லாத்துக்கு வாங்க 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 ஏன் சொல்லணும்? அவன் மார்க்கத்தில் இருக்கிறான் தானே, சும்மா தேவையில்லாத வேலை தானே இது, எல்லாம் எங்களுக்கு வாங்கன்னு சொல்றது, சும்மா அது பிரச்சனை படுத்திக் கொள்ள தேவையில்லையே. ஏன் தேவை, ஏன் நாங்க சொல்லணும், ஏன் இந்த இஸ்லாம்
இதுதான் உண்மை, இது மட்டும்தான் உண்மையானது, மக்கள் எல்லாம் பாத்திலானது. அல்லாஹ்வால இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதங்களும் கூட அது அல்லாஹ்வால இறக்கி வைக்கப்படக்கூட உண்மையாத்தான் இருந்துச்சு, அது எந்த சந்தேகமும் இல்ல. ஆனால் காலப்போக்கில் அல்ல மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யப்பட்டதனால, கூட்டி குறைச்சதனால அதுவும் பாத்திலா போச்சு. ஆனால் இந்த தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையில யாரும் கையடிக்க இயலாது. அது அல்லாஹ் உறுதியா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாங்களே இறக்கி வச்சோம், இந்த குர்ஆனை நாங்களே பாதுகாப்போம். ஒரு நுக்தா, ஒரு டாட் ஒன்று கூட யாரும் மாத்த இயலாது. மேலான கண்ணியமான சோழர்களே, அதனால தான் இந்த குர்ஆனை பாதுகாக்கிற அமைப்புல தான் இது உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு போய் சேரணும் என்றதுனால தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை பாடமாக்குறதை லேசாக்கிக்கிறான். இல்லாட்டி எல்லாம் சேர்ந்து முழு துனியாவும் சேர்ந்து முழு குர்ஆனை எரிச்சு கரிச்சு போட்டுட்டா, எல்லாத்தையும் சாம்பலாக்கி விட்டா குர்ஆன் இல்லை இந்த மக்களுக்கு. அப்படி ஒரு வேலையை செய்யலும் தானே, அதை அப்படி ஒன்று செய்யலும் எப்பயோ செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இந்த அவ்வளவு பெரிய முயற்சி நடக்குது, எப்படி இதை இல்லாம கேளும், இந்த இஸ்லாத்தை இல்லாம கேளும், இஸ்லாத்துல விருப்பம் உலகத்துல மக்களுக்கு எப்படி போடணும், முஸ்லிம்களை பத்தி முஸ்லிம்களை எப்படி இல்லாம கேளும். பெரிய திட்டம், இன்றைக்கு நேற்று போட்ட திட்டம் அல்ல, பல 100 வருஷங்களா திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. எல்லா திட்டங்களும் ஃபெயில், எல்லா திட்டங்களையும் அல்லாஹ் சுக்குநூறாக்குவான், எந்த சந்தேகமும் இல்லை. மேலான சோதர்களே, தீன் அவனுக்கு சொந்தமானது, தீனை பாதுகாக்கிறது அல்லாஹ், அதை கியாமத் வரைக்கும் பாதுகாப்பான். அதனால தான் பிஞ்சி உள்ளங்கள்ல 7 வயசு 8 வயசு இன்னும் பிள்ளைக்கு சரியா பேசிக்கொள்ளவும் தெரியா, விளப்பமும் இல்லை, இன்னும் 7-8 வயசுல ஹாஃபிஸா இருக்கிறார். முழு 30 ஜுஸுவையும் எங்களுக்கு ஒரு சூறாவை பாடமாக்குறது படுற பாடம் எங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த 30 ஜுஸுவையும் பை ஹார்ட் பண்ணிருக்கிறாங்க. அதுலயும் விசேஷம் என்ன தெரியுமா? விசேஷம் என்ன தெரியுமா? 30 ஜுஸுவ 30 நாள்ல பாடமாக்கினவங்க இருக்கிறாங்க, இன்றைக்கு இருக்கிறாங்க. 30 ஜுஸுவ 30 நாள்ல. அதை விட விசேஷம் 30 ஜுஸுவ 3 நாள்ல பாடமாக்கினவங்க இருக்கிறாங்க. முந்தி ஒன்றும் பாடம் இல்ல, ஆரம்பிச்சது 3 நாளைக்கு முன்னால தான் முழு குர்ஆனும் பாடம். இதுதான் அல்லாஹ்வுடைய சக்தி, இது அல்லாஹ்வுடைய குதரத், இந்த இஸ்லாம் உண்மை என்றதை இது விளங்கப்படுத்து. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தீனை பாதுகாக்கணும் என்றதனால தான் இப்படி அதைத்தான் குர்ஆன்ல வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர், இந்த குர்ஆனை நாங்க மனப்பாடமாக்க லேசாக்கி வச்சிருக்கிறோம். உங்கள யாராவது மனப்பாடமாக்குறவங்க இருக்கிறீங்களா? பை ஹார்ட் பண்ணக்கூடியவங்க இருக்கிறீங்களா? நாங்க ஈஸியாக்கி வச்சிருக்கிறோம். பாடமாக்குறதோட பாதுகாக்கவும் போகணும், இல்லாட்டி பாடமாக்கிறது வேகமா மறந்து போயிடும். டச்லே இருக்கணும், அப்படியும் அமைச்சு வச்சிருக்கிறான். நாங்க அண்டை பாடமாக்கியாச்சு, மூடி வச்சாச்சு, அப்படி அல்ல, டச்லே இருக்கணும், தொடர்புலே இருக்கணும், இல்லைன்னா வேகமா மறந்து போயிடும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில தான் அல்லாஹு தஆலா இந்த தீன், இதுதான் முழு உலகத்துக்கும், இதுதான் முழு மனித சமுதாயத்துக்கும், இதுதான் எல்லா காலத்துக்கும் என்ற அடிப்படையில தான் அல்லாஹ் இதை பாதுகாத்து வச்சுக்கிறார். குர்ஆனை பாதுகாத்திருக்கிறார், நபியுடைய வார்த்தைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் கிதாபுகள் அழிச்சாங்க, சரித்திரங்கள் எங்களுக்கு தெரியும் தானே. கிதாபுகளை போட்டு அப்படியே ஆற்றுல போட்டு விட்டாங்க எல்லாத்தையும். ஏண்டா இஸ்லாத்தை முடிக்கணும், இஸ்லாத்தை அடியோட இல்லாமக்கணும். தண்ணியுடைய நிறம் சிவப்பு நிறமா போனது, இங்க் சிவப்பால் எழுதப்பட்டது. அந்த இங்க் அதாவது கடல் ஆற்றுகள்ல போடப்பட்டதனால அப்படியே சிவப்பு நிறமா போனது. மேலான சொல்லி அப்படி எல்லாம் செஞ்சியும் அல்லாஹ் தீனை பாதுகாத்து தான் இருக்கிறார். இதுக்கு பின்னால அதை விட வேற ஏதாவது செய்ய செய்யட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹ் பொறுப்படுத்தி இருக்கிறான், நான் பாதுகாப்பேன், அல்லாஹ் பாதுகாப்பான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் இப்படியும் குர்ஆன்ல சொல்றான், நீங்க எல்லாம் இஸ்லாத்தை எடுத்து நடக்க இல்லைண்டா, நீங்க எல்லாம் இஸ்லாத்தை விட்டுட்டு போனீங்கடா, நாங்க வேற ஆட்களை கொண்டு வந்து இஸ்லாத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். சரி, அப்படி ஒரு முடிவும் வரையிலுமே நாங்க எல்லாம் சேர்ந்து இஸ்லாத்தை விட்டுருவோம், அப்பா தேவையில்லை, இஸ்லாத்தை முடிப்போம் நாங்க. அல்லாஹ் சொல்றான், அதையும்
மன் யர்தத்த மின்கும் அன் தீனி ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌம். நீங்க உங்கள யாரெல்லாம் இஸ்லாத்தை விட்டு போறாங்களோ நாங்க வேறொரு கூட்டத்தை கொண்டு வருவோம். தீன பாதுகாக்கிறதுக்கு உள்ள வழிய முறை அல்லாஹ் சொல்றான். அந்த மக்கள் உங்களைய மாதிரி இல்ல. அல்லாஹ் எங்களைய பார்த்து சொல்றான், யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா. அவங்க உண்மையிலே அல்லாஹ்வை நேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க, அல்லாஹ்வை முஹப்பத் வைக்க கூடியவங்களா இருப்பாங்க. அல்லாஹ்வும் அவங்கள முஹப்பத் வைப்பான், அல்லாஹ்வும் அவங்கள நேசிப்பான். அதில்லத்தின் அலல் முஃமினீன அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். அவங்களோட நல்ல குணங்கள் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், அவங்களோட ஈமான விளங்கப்படுத்தினான். இரண்டாவது குணங்களை விளங்கப்படுத்துறான், அஹ்லாக்க விளங்கப்படுத்துறான். முஸ்லிம்களோட மூமீன்களோட பண்பாக அன்பாக பணிவாக நல்ல குணமாக நடந்து கொள்வாங்க. அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன், காஃபிர்களோட கம்பீரமாக நடப்பாங்க, சண்டைக்கு அல்ல. இன்னைக்கு கருத்து என்னண்டா, காஃபிர்களோட கம்பீரமா நடக்கிறேன்டா கருத்து, அந்த ஷிர்க்குக்கு குஃபுருக்கு தலை குனிய மாட்டாங்க, அதுக்கு அடிபணிய மாட்டாங்க. எனவே முஃமின்களோட பணிவாகவும் காஃபிர்களோட கம்பீரமாகவும் நடப்பாங்க. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், யுஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்காக அவங்க பாடுபடுவாங்க. நீங்க அந்த வேலைகளை செய்யாம ஒதுங்கி கொண்டீங்கன்னா அல்லாஹ் வேறொரு கூட்டத்தை கொண்டு வர வச்சு அவங்களை கொண்டு இந்த வேலையை செவிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய இஸ்லாம் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்காக அவங்க பாடுபடுவாங்க. அடுத்தது அல்லாஹ் ஒரு விசேஷமான அவங்களுடைய இஹ்லாஸையும் விளங்கப்படுத்துறான். அவங்களுடைய எண்ணம் எவ்வளவு சுத்தமானது. அவங்க வலா யகாஃபூன் லௌமத லாயிம், பழிக்கக்கூடியவங்க, ஆட்கள் குறை சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அதுக்கு ஒன்றும் தலை குனிய மாட்டாங்க. அவங்க யார்த பழிப்பையும் கணக்கெடுக்க மாட்டாங்க, பொருட்படுத்த மாட்டாங்க. அவருக்காக ஒரு மாற்றமான வேலையை செய்யறது, இவருக்காக தீனுக்கு ஒரு மாற்றமான வேலையை செய்யறது, அப்படித்தானே எங்கட ஹாலாத், எங்கட விலையினம் அப்படித்தான் இருக்கு. ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு போகல, தாடி வச்சு ஒரு கொஞ்சம் வலிச்சிட்டு போறார். ஏன்னா அங்கேயும் சபையில 4 பேர் வருவாங்க, வந்து பாப்பாங்க, இது என்ன இந்த கோலம் என்று கேட்பாங்க. அதனால அவங்கள சந்தோஷப்படுத்த ஒரே வழி. இத போல எவ்வளவு நான் சும்மா உதாரணத்தை கொண்டு சொன்னேன். பார்க்கக்கூடிய விஷயங்கள். நேற்று வச்சிருந்தவர் இன்றைக்கு காண இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இருந்தார், ஃபங்க்ஷன்ல வித்தியாசமா இருக்கிறார். என்னன்னு கேட்டா அதை சொல்லாம அமைப்புல சொல்லிக் கொள்றார். வேளாண் கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, சில நேரம் சிலவங்க சொல்றாங்க, நான் பாபர் கிட்ட போன தூக்கம் போச்சு, அவன் இழுத்து விட்டுட்டான் என்றாங்க. ஏதாவது மக்களை சமாளிக்க வேண்டியிருக்குது, மக்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டியிருக்குது. இனி ஏதோ மக்களை சமாளிக்கலும், மக்களை சந்தோஷப்படுத்தலும், மக்களை திருப்திப்படுத்தலும், ரப்புக்கு என்ன ஜவாப் சொல்லுவோமோ அல்லாஹு ஆலம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த மக்கள் அவங்களோட விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், அவங்க எல்லாம் அப்படி இல்ல. வலா யகாஃபூன லௌமத லாயிம், பழிக்கக்கூடியவங்களோட பழிப்பை கணக்கெடுக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் இத சொல்லிட்டு சொல்றான், ذَلِكَ فَضْلُ اللَّهِ ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ. இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை, இது அல்லாஹ்வுடைய gift. இது அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மிகப்பெரியவன், விசாலமானவன், பெரிய அறிவாளி அவன். எனவே கண்ணியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில இந்த தீன், இந்த இஸ்லாம் எல்லாராலும் எடுத்து நடக்கேன். இன்றைக்கு நல்ல விளங்குது தானே. இவ்வளவு இந்த மாடர்ன் லைஃப் என்னென்னமோ பேர்களை சொல்றாங்களே, இதுதான் சரியான வாழ்க்கை என்று ஒவ்வொருத்தரும் அவங்களோட தலைய அவங்களோட அறிவை பாவிச்சு ஒவ்வொரு புதிய லேட்டஸ்ட் முறைகள் அறிமுகப்படுத்துறாங்க. சாப்பிடுறதுல இதை சாப்பிடுங்க, இதுதான் உங்களுக்கு எல்லாம் நல்ல, மக்கள் எல்லாம் சரியில்லை, உடுக்கவளை இப்படித்தான் உடுக்கணும், இதுதான் நல்ல உடலுக்கு ராகத்தா இருக்கும், நீங்க எல்லாம் லூசா தான் உடுக்கணும். ஒரு காலத்துல சொன்னாங்க டைட்டா விடுங்க, இப்போ லூசா விடுங்க என்றாங்க. இப்படி ஒவ்வொரு கருத்துக்கள்.
அவங்களோட ஆராய்ச்சி, அவங்களோட ரிசர்ச், அவரது அறிவு, அவரது ஆற்றல், அவரது திறமையை வச்சு புதிய புதிய கருத்துக்களை உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க, அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. விளப்பம் இல்லாத மக்கள், இந்த மக்கள்ல யார கவனம் இருக்குதோ, உலகத்தின் பக்கம் யார கருத்து இருக்குதோ, அவங்க எல்லாம் இது தாப்பா லேட்டஸ்ட், இது தாப்பா புதிய முறை, இப்படி தாப்பா இப்ப சாப்பிடணும், இப்படி சாப்பிட்டா தான் நல்லமாம், அதாவது சாப்பாடு ஜெமிக்குமாம், அது இது என்று புதிய முறைகள். பழசெல்லாம் பிழை, இவரது தான் சரி. முந்தி சொன்ன கருத்து எல்லாம் பாத்தில், இவரது கருத்து தான் ஹக்கானது என்று தான் எல்லாரும் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. மேலான சொல்லி ஒத்தண்ட கருத்தை ஃபாலோ பண்ண தேவையில்லை, யாருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. எங்களுக்கு முழு மனித சமுதாயத்துக்கும் வழிகாட்டியாக வந்த, முழு உம்மத்துடைய ஈடேற்றத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வச்ச கண்ணியமான நபி, பூர்த்தியான நபி, அர்-ரஜுலுல் காமில், பரிபூர்ண மனிதர், பரிபூர்ண கம்ப்ளீட்டான ஒருவர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹ் தான். சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவர், எல்லா படைப்பினங்களிலும் சிறந்தவர், அறிவு பூர்த்தியானவர், பூர்த்தியான அறிவுடையவர் அல்லாஹு தஆலா கொடுத்தான். நபியை அல்லாஹ் வழி நடத்தினான். பூர்த்தி என்ற கருத்து அல்லாஹ்ட ஹஸானால அதை விட நபிக்கு கொடுத்தது அல்ல அளவு, அதை விட எவ்வளவு மடங்கு இருக்குது. அல்லாஹ் அதே குர்ஆன்ல சொல்றானே, நபிக்கு அல்லாஹ் சொல்றான், வமா ஊதீத மினல் இல்மி இல்லா கலீலா, நபியே உங்களுக்கு அறிவுல இருந்து கொஞ்சம் தான் தந்தீங்க, கொஞ்சம் தான் தந்திருக்கீங்க. இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு எவ்வளவு தெரியுமா, அவங்களுக்கு கொடுத்த நாலேஜ் எவ்வளவு தெரியுமா, கர்ஃபம் மினல் பஹரி அவு ரஷ்ஃபம் மினத் தியமி, இரவு பகலாக ராவு பகலா பெய்யுற மழை இருக்குதே, அந்த அப்படி பெய்யக்கூடிய மலைகள்ல ஒரு துளிய போலத்தானாம் உலகத்தில் இருக்கிற கர்ஃபம் மினல் பஹர் அவு ரஷ்ஃபம் மினத் தியமி, உலகத்தில் இருக்கக்கூடிய, உலகத்துல அதாவது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அந்த மலைகள்ல ஒரு துளி அளவும், ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு அந்த இரவு பகலாக பெய்யக்கூடிய மலை துளியுடைய அளவு. ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு இரவு பகலாக பெய்ஞ்ச மலையை போலவும், முழு உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேருக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அந்த மலையிலிருந்து ஒரு துளிய போல. அல்லது இந்த கடல், ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கடல் அளவு, உலக மக்களுக்கு ஏனைய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அந்த கடல்ல இருந்து எடுத்த ஒரு அல் அளவு, கையா போட்டு ஒரு அல் எடுத்தா எவ்வளவோ அவ்வளவுதான், அவ்வளவு பெரிய அறிவு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்திருந்தான். அந்த ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களுக்கு கொஞ்சம் தான் தந்திருக்கிறோம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னைக்கு நபியுடைய ஒவ்வொரு ஹதீஸ ரிசர்ச் பண்றாங்க, ஆராய்ச்சி செய்றாங்க, இரவு பகலா புழுந்து கொண்டு தேடுறாங்க, எத்தனையோ வருஷத்துக்கு பின்னால தான் அதுல முடிவை வெளியாக்குறாங்க. ஜெர்மன்ல ஒரு சகோதரர் முழு உடலையும் ஆராய்ச்சி செஞ்சார், முழு உடலையும் எத்தனை ஜாயின்ட்ஸ் இருக்குது, எத்தனை இணைப்புகள் இருக்குது என்று முழு உடலையும் அவரு முழு முயற்சி செஞ்சு தேடி கண்டுபிடிச்சு 340 ஜாயின்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவர் உலகத்துக்கு சொன்னார். ஒரு சகோதரர், அவர் முஸ்லிம் அல்ல, அவருக்கு இன்னொரு முஸ்லிம் சகோதரர் சொன்னார், எங்கட நபி சொல்லிருக்கிறாங்க 340 அல்ல 360 ஜாயின்ட்ஸ் இருக்கிறதா ரசூலுல்லாஹ் சொல்லிருக்கிறார். அவர் திரும்ப தேடினார், நபி சொல்லிருக்கிறாங்களா, ரசூலுல்லாஹ்ல நம்பிக்கை உள்ளவங்களும் இருக்கிறாங்க, தேடி பார்க்கணும். தேடி பார்த்து முடிவுக்கு வந்தார், ஒரு காதுல 10 ஜாயின்ட்ஸ் இருக்கிறாம். காதுல ஜாயின்ட்ஸ் நாங்களும் பார்த்தா இதுல ஒன்றும் இல்லைன்னு தான் யோசிக்கிறது. ஒரு காதுல 10 ஜாயின்ட்ஸ், 2 காதுலையும் 20, 360, அதுதான் சரி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ஹஜ்ஜிக்கும் வந்துட்டு போனார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் ரொம்ப தெளிவா நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், முழு உலகத்துக்கு விளங்கப்படுத்தணும். இதுதான் சரி. சுத்தி சுத்தி எவ்வளவு ஆராய்ச்சி, எத்தனை ரிசர்ச் பண்ணி முழு துனியாவையும் பெரட்டி இந்த முழு மண்ணையும் கொடைஞ்சி என்ன ஆராய்ச்சி செஞ்சிட்டு கடைசி முடிவு வரப்போகுது, இதுதான் சரி என்று வரப்போறாங்க. வந்து கொண்டு இருக்கிறாங்க, இப்ப வந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க இவ்வளவு முயற்சிறாங்க. முழு உலகத்திலேயும் ரொம்ப வேகமாக பரவக்கூடிய ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மட்டும்தான். 2010 லண்டன்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. வருஷத்துக்கு மாசத்துக்கு கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, பெரியவர்களே, கிட்டத்தட்ட 2000-2500 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க.
சர்வசாதாரணமா. இப்ப உள்ள ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும், நிம்மதி இல்ல. அவங்க போட்ட சட்டங்கள், அவங்களோட லோ, அவங்களோட அறிவை வச்சு புத்தியை வச்சு போட்டது, ஃப்ரீடம் 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 என்று நல்ல தாராளமா திறந்து விட்டு மண்ட குத்து தாங்க எல்லாம் இருக்கிறாங்க. உம்மா பாப்பால பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்ல, பிள்ளைகளால உம்மா பாப்பாக்கு நிம்மதி இல்ல, எத்தனையோ பிள்ளைகளுக்கு வாப்பா இல்ல, பிள்ளைகளுக்கு வாப்பா இல்ல. வாப்பா இல்லாத பிள்ளைகளை எல்லாம் சேர்ந்து பத்த வைக்கிறாங்க, நெருப்பு வைக்கிறாங்க. முழு உலகத்துடைய நிலைமை. ஒரு நாட்டை நாங்க குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை. முக்கியமான நாடுகள் எந்தெந்த நாடு சொல்லுதோ நாங்கத்தான் எல்லாம் எங்கட கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்குது, நாங்கத்தான் துனியாவை ஓட்டி கொண்டிருக்கிறோம், உலகத்துடைய மூக்கணம் கையில எங்கட கையில தான் இருக்குது என்று சொல்ற நாடுகளுக்கும் இன்றைக்கு நிலைமை என்ன என்றது உங்களுக்கு தெரியும். இன்னும் இதை போல வரப்போகுது, இன்னும் வரும். இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு நாங்க பார்ப்போம். என்ன நடக்க போகுது தெரியுமா, அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, செய்ய போறான் தெரியுமா. இதெல்லாம் இப்படி ஆக்கி வேற வழி இல்ல, நிம்மதிக்கு வழி இல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டத்தான் நிம்மதி கிடைக்கும், இதுதான் சரியான மார்க்கம் என்ற ஒரு அமைப்புல அல்லாஹ் இருக்குவான். மக்கள் வந்து கொண்டிருப்பாங்க, கூட்டம் கூட்டமா வருவாங்க, ஊர் ஊரா மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் அமைப்பான். அல்லாஹ்வுடைய அமைப்பு ஒன்றிருக்கி அல்லாஹ் ஒரு முறையாத்தான் விஷயங்களை செய்வான். சும்மா எடுத்த வாக்குல அல்ல, அவசரம் இல்ல. அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் வந்து அவசரமாக அவன் முடிவுகளை செய்யற இல்ல. டைம் கொடுத்து அவகாசம் கொடுத்து சான்ஸ் கொடுத்து பிடிக்கிறது தான் அல்லாஹ்வுடைய சிஸ்டம். அதுதான் இஸ்தித்ராஜ் என்று சொல்றது அரபில. சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவங்களுக்கே தெரியாது நாங்க பிடிப்போம். இஸ்தித்ராஜ் என்றது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நுழைகிறதுக்கு சொல்றது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, கவலைக்குரிய விஷயம் என்ன என்றா, இதெல்லாம் நடக்கத்தான் போது, நடந்தே தீரும். நானும் நீங்களும் இஸ்லாத்துக்கு முயற்சி செஞ்சாலும் நடக்கும், முயற்சி செய்யாட்டியும் நடக்கும். ஏன் உங்களோட நேரம் காலம், எங்களோட அறிவு ஆற்றல் திறமைகள் இந்த இஸ்லாம் மேலோங்கிறதுக்கு பாடுபட்டாலும் இது நடக்கும், பாடுபடாட்டி நடக்கும். அல்லாஹ் நடத்தி தீருவான். ஆனால் நானும் நீங்களும் இந்த இஸ்லாம் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்காக பாடுபட்டா ஏன் உங்களோட அக்கவுண்ட்ல நன்மை விழுந்து கொண்டிருக்கும். நாங்க முயற்சி செஞ்சா, நாங்க கஷ்டப்பட்டா, நாங்க தியாகம் செஞ்சா, நாங்க எங்கட உடல், எங்கட பொருள், எங்கட நேரம், எங்கட காலம், நாங்க விளங்கினத்தை மக்களுக்கு சொல்லுவோம் வேண்டா. 4 பேர் நல்ல விஷயங்களை விளங்குவாங்க, கேட்பாங்க, விளங்குவாங்க. நாங்க விளங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சோம் வேண்டா. நாங்க வரக்கூடிய மக்களை கவனிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வோம் வேண்டா. நாங்க வரக்கூடிய மக்களுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுக்க வழிகளை செய்வோம் வேண்டா. அது எனக்கு உங்களுக்கு நன்மையா அமையும். இல்லைண்டா மேலான சோழலை அப்படி நாங்க செய்யலைண்டா அதுக்குள்ள பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். எங்கள்கிட்ட ஒரு ஏற்பாடே இல்ல, வந்தவங்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு வழி கூட இல்ல. எடுக்கிறது ரெண்டாவது, நாங்க மக்களுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்துறது ரெண்டாவது விஷயம். இந்த வந்த மக்களையாவது பாதுகாக்கிற ஏற்பாடு இல்ல, வந்த மக்களையாவது கவனிக்கிறதுக்கு ஏற்பாடு இல்ல, வந்த மக்களையாவது ஆதரிக்கிற இல்ல, வந்த மக்களையாவது அரவணைக்கிறதுக்கு தயார் இல்ல. எங்கட சகன் சாப்பாட்டுல இருப்பாட்டவும் தயார் இல்ல. எங்கட சகன்ல இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தர இருப்பாட்ட நாங்க தயார் இல்ல. ஏதோ நாங்க எல்லாம் வானத்திலிருந்து உளுந்த மாதிரி, நாங்க எல்லாம் மேலே இருந்து வந்தவங்க, இவங்க எல்லாம் புதுசா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். எங்கட பரம்பரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு தொங்கலை பார்த்தா ஒரு அப்புகாமியா இருப்பார், அல்லது ஒரு கந்தையாவா இருப்பார். அதுதானே இருக்கும். வாப்பட அப்படியே தொடர்ச்சியா போனோமேனா எங்க இருக்கும், இதாத்தான் இருக்கும். தொங்கலை பார்த்தா இதாத்தான் இருக்கும். ஒரு அந்நிய சகோதரரா தான் இருப்பார். அல்லது நாங்க சஹாபாக்களோட பரம்பரை என்று அப்படி சொல்லுவோம் வேண்டாம், பரவாயில்ல. அப்படி சொன்னாலும் அவங்களே இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர், ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் ஏனைய சஹாபாக்கள் கலிமா சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். அப்ப எல்லாம் வந்தவங்க, எல்லாம் வந்தவங்க தான். நாம கொஞ்சம் ஏதோ அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செஞ்சிட்டான், எங்களோட பெற்றோர்கள் எங்களோட மூதாதையர்கள் நேரத்தோட வந்துட்டாங்க, அந்த தொடர்ல நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்தான். வேறொரு மார்க்கத்தில் எங்களை வச்சிருந்தான் என்றா நாங்க தேடி கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி செஞ்சு இஸ்லாத்துக்கு வந்திருப்போமா என்றது சந்தேகம். இருக்கிற இஸ்லாத்தையே எடுத்து நடக்கிறது கஷ்டம் என்றோம்.
எந்த இஸ்லாத்தை அல்லாஹ் தந்தானோ அந்த இஸ்லாத்தை எடுத்து நடக்கிறதே பெரிய பாடா இருக்குது எங்களுக்கு. அப்ப வேறொரு மார்க்கத்தினால எங்களை வச்சிருந்தான் என்றா நாங்க விளங்கி தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு வந்திருப்போமா இஸ்லாத்துக்கு? அல்லாஹு ஆலம். அப்ப இந்த வரக்கூடிய மக்கள் கட்டாயம் கவனிக்கப்படணும், ஆதரிக்கப்படணும், இவங்களுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படணும், அறிவு கற்றுக் கொடுக்கப்படணும், இந்த வரக்கூடியவங்களுக்கு திருமணங்கள் செஞ்சு கொடுக்கப்படணும். நாங்க அவங்கள சேர்த்துக் கொள்ளாததுனால எத்தனையோ பேர் இஸ்லாத்தை விட்டு போறாங்க எங்கட தவறால. நாங்க இஸ்லாத்துக்கு வந்தோம், இஸ்லாத்துக்கு வந்ததுனால எங்கட குடும்பத்தை மிஸ் பண்ணிட்டோம், எங்கட ஃபேமிலி, எங்கட உம்மா வாப்பா, எங்களுக்கு கிடைக்க இருந்த காணி பூமி ஊடு வாசல் எல்லாத்தையும் நாங்க இழந்துட்டோம், எல்லாம் இல்லாம போச்சு. புனித இஸ்லாத்துக்கு வந்தோம். இந்த வந்ததுக்கு பின்னால இந்த முஸ்லிம்களாவது எங்களைய பாக்குறாங்களா, அரவணைக்கிறாங்களா, ஆதரிக்கிறாங்களா, சேர்த்துக் கொள்றாங்களா என்று பார்த்தா எந்த அமைப்பும் இல்ல. அதனால எங்கட புள்ள குட்டியில கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கும் யாரும் இல்ல. முஸ்லீம்கள் அவங்க கல்யாணம் முடிக்க தயாரில்ல, பரம்பரை முஸ்லீம்கள். அவ பிள்ளைகளுக்கு வயசு போகுது, என்ன செய்ய, வேற வழி இல்ல, நாங்க போறோம் என்று இஸ்லாத்தை விட்டு போறாங்க. இதுக்கு ஜவாப் எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். வெறும் தொழுது கொண்டு இபாதத் செஞ்சு கொண்டு எங்களை சொந்த அமலை மட்டும் பார்த்து கொண்டு இருந்து போதாது, ஜவாப் சொல்லி ஆகணும். அவ்வளவு பேரும் அவங்களோட சக்திக்கு உட்பட்ட வேலைகள் செய்யப்படணும். இன்னைக்கு பெரிய ஒரு கூட்டம் வர தயார். குவைத்துக்கு போயிட்டு இருந்தோம், அங்க ரமலான்ல அந்த ஒரு ஜஹரா என்ற ஒரு பகுதிக்கு போயிருந்தோம். அந்த பகுதியில இஸ்லாத்துக்கு மக்கள் வரக்கூடிய ஒரு இடம், அது ஒரு சென்டர் உண்டு. அப்ப அதுல பயானுக்கு போட்டிருந்தாங்க. அதுல சொன்னாங்க, இந்த நோம்புக்குள்ள மட்டும் 43 பேர் களிமா சொல்லிட்டாங்க, ஸ்ரீலங்கன்ஸ், இங்க இருந்து வேலைக்கு போனவங்க. அவர் சொன்னவர் எத்தனையோ குமரு பிள்ளைகள் கேட்குது, நாங்க இஸ்லாத்துக்கு வர தயார், எங்களைய யாராவது முஸ்லீம்கள் முடிச்சு கொள்வாங்களா, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை தருவாங்களா, அப்படி என்ன நாங்க தயாரா இருக்கிறோம், இதுதான் உண்மையான மார்க்கம் என்று சொல்றாங்களா? எங்கள்கிட்ட ஒரு பதில் இல்ல. நாங்க ஒதுக்கி 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 வெறுத்து வெறுத்து அப்படியே தள்ளிட்டோம். இன்றைக்கு அல்லாஹ் அதனால தான் அவங்களால எங்களைய சோதிக்கிறான். ஹதீஸ்ல வந்திருக்கிறே, இதா அஸாமன் அரஃபனி அஸப்துஹு பிமன் லம் யஅரிஃப்னி. அல்லாஹ் சொல்றதாக நபி சொன்னாங்க, என்னைய விளங்கினவங்க, அல்லாஹ் சொல்றான், என்னைய விளங்கினவங்க எனக்கு மாற்றமாக நடப்பாங்கடா, என்னைய விளங்காதவங்களை கொண்டு தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றதாக நபி சொன்னாங்க. இன்றைக்கு உலகத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நேரமாகிறதுனால நாங்க சப்ஜெக்டுக்கு வருவோம். நாங்க என்ன இன்றைக்கு செய்யணும், என்ன செய்யணும், நாங்க இந்த மக்களோட என்ன செய்யறது, எப்படி நடந்து கொள்றது? இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 1200, 250, 300 வருஷமாக முஸ்லீம்கள் வாழ்ந்து வராங்க. முஸ்லீம்கள் அவ்வளவு காலமா இருக்கிறாங்க. இன்னும் அந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்க 8%, 10%, 12% என்று கஷ்டத்தோட சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இதுக்கு காரணம் நாங்க அவங்களோட விஷயத்துல கவலைப்பட இல்லை, அவங்களோட ஹிதாயத்துக்காக நாங்க யோசிக்க இல்லை, அவங்களோட இஸ்லாத்துக்காக எந்த முயற்சியும் நாங்க செய்ய இல்லை. 2 அமைப்பு இருக்குது. ஒன்று இருக்குது, நேரடியா அவங்களுக்கு நாங்க இஸ்லாத்தை பத்தி சொல்றது, வீடு வீடா போயிட்டு நாங்க இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுக்கிறது, வாங்க இஸ்லாத்துக்கு, இஸ்லாம் இப்படியா கொண்டது, இது ஒரு அமைப்பு. அதெல்லாம் இப்ப நாங்க முன் வச்சா பெரிய ஃபீஸபீலாவிரும், பெரிய பிரச்சனை வந்துடும், எங்களை எல்லாம் வெட்டி போடுவாங்க என்று நாங்க சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு ஏலா, நாங்க ரொம்ப பலகீனம். சரி, அதை செய்ய தேவையில்லை. அப்ப நாங்க இப்ப என்ன செய்யணும்? ஆக குறைஞ்சது செய்யலுமான வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு முஸ்லிமும் அவர் ஒரு இஸ்லாத்துடைய நல்ல பண்பாடோட நல்ல குணத்தோட இந்த மக்களோட பழகினா போதும், அதே செய்யக்கூடிய பெரிய உதவி. எங்கட இஸ்லாத்தை காட்டணும், பேச்சால் அல்ல. பேச்சில பரக்கத்த பயான்கள் இருக்குது, நிறைய புத்தகங்கள் எழுதி அடுக்கி வச்சிருக்கிறோம், புக்ஸ்ல இருக்கு, எழுத்துல இருக்குது. நாங்க முதலாவது எங்கட செயலால காட்டணும். நாங்க இந்த நான் முஸ்லிம்ஸுக்கு இஸ்லாத்துக்கு வாங்க என்று நாங்க சொன்னா, நான் நினைக்கிறேன் அவங்க கேட்பாங்க, எந்த இஸ்லாத்துக்கு வர சொல்றீங்க, அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. நாங்க கேட்டா எத்தனை இஸ்லாம் இருக்குது? 2 இஸ்லாம் இருக்கின்றாங்க. 2 இஸ்லாம் என்ன? ஒன்று குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிற இஸ்லாம், இன்னொன்று இருக்குது முஸ்லிம்கள் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாம். இந்த 2 இஸ்லாத்துல எந்த இஸ்லாத்துக்கு வரணும்? நாங்க சொன்னா குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிற இஸ்லாத்துக்கு, உண்மையான இஸ்லாத்துக்கு வாங்க, அது எங்களுக்கு சரி வராது, அது இந்த காலத்துக்கு அது சரி வராது. ஏன் அப்படி சொல்றீங்க? அத இந்த இஸ்லாம் ஒட்டக காலத்துக்கு தான் சரி,
அந்த காலத்துக்கு தான் சரி, இந்த இன்டர்நெட் காலத்துக்கு சரி வராது என்றுவாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அது இந்த காலத்துக்கும் சரி வருமா இருந்தா முஸ்லீம்கள் அப்படி வாழுவாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிற இஸ்லாத்தை எடுத்து நடப்பாங்க. இன்றைக்கு முஸ்லீம்கள்ட்ட குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிற இஸ்லாம் இல்லத்தானே, அதனால அது சரி வராது. சரி, அப்ப இப்ப முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, இப்ப முஸ்லீம்கள் எந்த பழக்க வழக்கங்கள் உடனட எந்த அமைப்புல இருக்கிறாங்களோ அந்த அமைப்புக்கு வாங்கலே என்று சொன்னா அவங்க சொல்ற பதில், அவங்க தானே எங்களையே ஃபாலோ பண்றாங்க, நாங்க என்னத்துக்கு அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு கேட்பாங்க. முஸ்லீம்கள் பின்பற்றுவதே எங்களை தான், நாங்க என்னத்துக்கு அவங்கள பின்பற்றணும் கேட்பாங்க. ஒரு சிறிய ஒரு கூட்டம் பள்ளிக்குள்ள அமலோட இபாதத்தோட பக்குவமா ஆண்களையும் பெண்களையும் சின்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனா பெரிய ஒரு கூட்டத்தில் இஸ்லாத்தை பார்த்தா இஸ்லாம் வெறுத்துரும். அப்படிதான் இருக்கு இஸ்லாம், அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு என்ன கருத்து சொல்றாங்கன்னா, இஸ்லாம் நல்லம், முஸ்லிம்கள் சரியில்லை. ஷேக் ஜமால் சொன்னார், யூரோப்புக்கு போனார், முஸ்லிம்களை அதாவது அந்த நாட்டில் உள்ள மக்களை பார்த்தார். அவர் சொன்னார், நான் அந்த நாட்டில் இஸ்லாத்தை கண்டேன், முஸ்லிம்களை காண இல்லை. என்ன சொல்றார்? ரொம்ப விளங்க வேண்டிய விஷயம். அந்த நாடுகள்ல இஸ்லாத்தை கண்டேன், முஸ்லிம்களை காண இல்லை. மிடில் ஈஸ்டுக்கு போனேன், அரபு நாடுகளுக்கு போனேன், அந்த நாடுகள்ல முஸ்லிம்களை கண்டேன், இஸ்லாத்தை காண இல்லை. வித்தியாசம் விளங்குதா இருக்கும் உங்களுக்கு? ஐரோப்பிய நாடுகள்ல இஸ்லாம் இருக்கு, முஸ்லீம் இல்ல. அரபு நாடுகள்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இஸ்லாம் இல்லையா? அத கருத்து என்ன மேலான சோதர்களே? எங்களுக்கு தெரியும், இந்த நாடுகளுக்கு போயிட்டு வந்தவங்க பார்த்தவங்க கேட்டவங்க தெரியும் அந்த மக்கள்கிட்ட குணங்கள். டைம் என்றா டைம், ஒன்றை ப்ராமிஸ் பண்ணினா சரியா நிறைவேற்றுவாங்க, மாறுபாடு என்றது இல்ல. சாமான்களை வாங்குறதோ விற்கிறதோ, ஆட்களை கண்ணியப்படுத்துறது. ஒரு சாமான் வாங்க போனா 5 பேர் இருந்தா போலில நில்லுங்கன்னு சொல்ல தேவையில்லை, அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், வசதி உள்ள ஆட்கள், அப்படியே போலில நின்றுவாங்க. 8 மணி ஆகினா சுவிஸ்ல எல்லாம் அந்த பர வாகனம் போக இயலாது. எங்க 8 மணி ஆகினா அந்த வாகனம் அவனுக்கே நிப்பாட்டிடணும். ஏனென்றா அதால டிஸ்டர்ப் மக்களுக்கு, மக்கள் தூங்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். எத்தனையோ நாடுகள்ல பிளைட் இறக்குறாங்க இல்ல இரவேல. கொரியா போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள், இத போல பல நாடுகள்ல இரவேல பிளைட் இறக்குறது இல்ல. ஏனென்றா அந்த மக்களுக்கு, அது அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த சத்தத்தால அது கஷ்டமா இருக்கும். இரவேல போன் பேசுறது இல்ல. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூட தொழில் வியாபாரத்தோட பேச்சுக்கள் அது அந்த டைம்ல மட்டும்தான் பேசுவாங்க. வீடுகளுக்கு போனா இந்த பேச்சு எதுவுமே இல்ல. ஃபேமிலியோட தான் அவங்க காலத்தை கழிப்பாங்க. ஒரு ரோட்ல போக்குள்ள ஒரு ஹோன் அடிக்கிறதுக்கு மிச்சம் யோசிப்பாங்க. ஹோன் சத்தமே இல்ல, வாகனம் நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாகனம் போய்கொண்டிருக்கும். ஏனென்றா ஹோன் அடிச்சா அது அவருக்கு கஷ்டமா போயிடும். இப்படி மதிக்கிறாங்க. இஸ்லாம் சொன்னது தான் இது, இஸ்லாம் சொன்ன வாழ்க்கை வழிமுறை தான் இது, இதுதான் இஸ்லாம். ஆனா அங்க முஸ்லிம்கள் இல்ல. மக்கிய நாடுகளுக்கு போனா முஸ்லிம் பரக்கத்தா இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். எங்களுக்கு தெரியும், இந்த அரபு நாடுகளுக்கு போக்கல ஏர்போர்ட்டுக்கு போன உடனே அவங்க நடந்து கொள்ற முறையை வச்சு யாராவது ஒருத்தர் வெளியில இருந்து வந்தார் என்றா வெறுத்திரும் அவருக்கு அங்க நடந்து கொள்ற முறை. நாடுகளை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. நாங்க அடிக்கடி வரக்கூடிய நாடுகளோட நிலைமைகளும் இதுதான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு மிக தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முஸ்லிம் கிட்ட இஸ்லாம் வரணும். சஹாபாக்கள் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இந்த மக்களுடைய ஹிதாயத்துக்கு அடிப்படையாக இருந்தது அவங்களோட அஹ்லாக், அவங்களோட நல்ல குணங்கள். ஒவ்வொரு நாட்டுக்கு போனாங்க, முழு உலகத்துக்கு போனாங்க சஹாபாக்கள். அந்த காலத்துல இப்படி வசதி எல்லாம் இருக்கவும் இல்ல. போயிட்டு அந்த மக்களோட வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க, அந்த மக்களுக்கோட கொடுக்கல் வாங்கல் செய்ய ஆரம்பிச்சாங்க. எங்கேயாவது ஒரு தொங்கலை பிடிக்கணுமே, அப்பதானே அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்றது? இப்ப மக்களோட நெருங்கணும், மக்களோட பேச கலைக்கணும், மக்களோட பழகணும். எப்படி பழகுறது? சும்மா போயிட்டு கூற இல்லாதே. அப்ப வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. மக்கள் சாமான் வாங்க வருவாங்க, அன்பா நடந்து கொள்வாங்க, பண்பாக நடந்து கொள்வாங்க, நல்ல குணமாக நடந்து கொள்வாங்க, இரக்கமா பேசுவாங்க. ஏண்டா இவங்களோட அடி உள்ளத்துல இருக்கிறது வியாபாரம் அல்ல. அவங்களுக்கு இது வியாபாரம் அல்ல நோக்கம். இந்த மக்களுக்கு இஸ்லாம் கிடைக்கணும், இந்த மக்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும். அதுதான் அவங்களோட அடி உள்ளத்துல இருந்தது. அவ அதுக்காக வேண்டித்தான் இப்படி அன்பா பேசினாங்க, மக்களோட நல்ல பழகினாங்க, விட்டு கொடுத்தாங்க, மன்னிச்சாங்க. அப்ப இந்த மக்களோட இப்படி பழக கொள்ள
அந்த மக்கள் பார்த்தாங்க, இது ஒரு விசேஷமான மக்களா இருக்கிறாங்களே, இவ்வளவு நல்ல மக்கள், எவ்வளவு நல்ல குணமானவங்க, நல்ல சிறந்தவங்க. உள்ளங்களை முதலாவது பிடிச்சாங்க, வாயால சொல்ல முந்தி உள்ளத்தை பிடிச்சாங்க. அதுக்கு பின்னால நல்ல பதமாவினத்துக்கு பின்னால சொன்னாங்க, கூனு மிஸ்லனா. பெரிய பயான் ஒன்றும் இல்ல, சொன்ன கருத்துக்கள் என்ன தெரியுமா, நீங்க எல்லாரும் எங்களைய போல ஆவிருங்க, அவ்வளவுதான் சொன்னாங்க. எங்களைய போல ஆவிருங்க போதும். மேலான கண்ணியமான சோர்களே, அவசரமாக மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஒத்தர்ல முஹப்பத் வந்துட்டேண்டா, உள்ளம் அவருடைய உள்ளம் இவருடைய உள்ளத்துக்கு பட்டுட்டா, அவரை பட்டுட்டா அவர் என்ன சொல்றாரோ செய்ய தயாராகிடுவாங்க. இதுதானே உலகம், துனியா அப்படித்தான் இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே, இப்படித்தான் இஸ்லாம் பரவிச்சு. இன்றைக்கு எங்கட கொடுக்கல் வாங்கல், எங்கட வியாபாரத்தை பார்த்த உடனே ஓட்டுறாங்க. இன்றைக்கு செக் கொண்ட கொடுத்தா ரிட்டர்ன் ஆகுறது யார்த? வியாபாரிகள் இருக்கிறோம். ரொம்ப தெளிவான விஷயம், யார்த ரிட்டர்ன் ஆகுது? ஒரு களிமா சொல்லாத 4 பேரோட வியாபாரம் செய்யறோம், களிமா சொன்ன 4 பேரோட வியாபாரம் செய்யறோம். யாரோ கொடுக்கல் வாங்கல் ஒழுங்கா நடந்து கொள்றாங்க என்று பார்த்தா நாங்க எல்லாரும் சொல்ற கருத்து அவங்க தான். முஸ்லிம்களோட கொடுக்கல் வாங்கல் செய்ய பயப்படுறாங்க. அல்லாஹ் மன்னிக்கணும், எங்கட பலகீனங்களை சொல்லிக்கொண்டு போறேன்டா சொல்லிக்கொண்டே போயிடும். இந்த நாட்டுல ஆக மேல பாவங்கள்ல, இந்த நாட்டுக்கு செஞ்ச அநியாயங்கள்ல ஆக ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிறது யாரு? நான் முஸ்லிம்ஸா முஸ்லிம்ஸா? ரொம்ப தெளிவான விஷயம், முஸ்லிம்கள் ஆக டப்ல இருக்கிறது. நாங்க தான் இருக்கிற 8-10%. ஆனால் பாவத்தில் இருக்கிறோம், ஆக மேல இருக்கிறோம். ஜெயிலுக்கு போயிட்டு பார்த்தா எங்கட ஹாலாத் முஸ்லிம்கள் 10% மாதிரி இல்ல. அங்க போனா விளங்குது முஸ்லிம்கள் ஒரு 30-40% இருக்கிறோமா பெர்சன்டேஜ் அடிப்படையில பார்த்தா. இந்த அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் அங்க இருக்குது. கோர்ட்ஸுக்கு போயிட்டு பார்த்தா அங்கேயும் எங்கட ஆட்கள் கூட இருக்கிறாங்க, 10% மாதிரி இல்ல. மீறான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே எங்கள்கிட்ட தான் திருத்தங்கள் நிறைய வர வேண்டியிருக்கு. அதோட எங்களைய மாற்றிக் கொள்றதோட, எங்கள்கிட்ட நல்ல குணங்களை உருவாக்கி கொள்றதோட இந்த மக்களோட சேரணும். காஃபிர் 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 என்று தானே இருக்கிறோம். அதைத்தான் சொல்ல எங்கட உம்மா வாப்பா சொல்லி தந்தது எங்களுக்கு அதைத்தான். நாங்களும் எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது அதைத்தான். எங்கட பிள்ளைகளும் அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறது அதைத்தான். இப்படியே தான் போகுது 1200 வருஷமாக. இதுக்கு மாற்றமாக நாங்க யோசிக்கணும். இப்ப யோசிக்க வேண்டிய காலம். நானும் நீங்களும் இப்ப இந்த காலத்திலாவது யோசிக்க இல்லையா? எங்கட வரக்கூடிய பரம்பரை கஷ்டப்படும், வரக்கூடிய பரம்பரை கஷ்டப்படும். இந்த மக்களோட உள்ளத்தால பழகணும், நோக்கம் அடி உள்ளத்துல இருக்கணும், ஹிதாயத்து கிடைக்கணும், இஸ்லாம் இவங்களுக்கு போய் சேர்ந்துடணும். சஹாபாக்களோட கவலை தான் எங்கட கவலையாவும் இருக்கணும். ஆனா எடுத்த வாக்குல அதை சொல்றே இல்ல, எடுத்த வாக்குல வாங்க இஸ்லாத்துக்கு என்று சொல்றே இல்ல. நல்ல பழகணும், உள்ளங்களை வெண்டு கொள்ளணும். இன்றைக்கு உள்ளத்தை வெண்டு கொள்ள இல்ல, அவங்களுக்கு எங்கள் மீது சரியான வெறுப்பு. ஒரு பள்ளியோடு கெட்டத்துக்கு போனாவே பெரிய ஃபீஸ் அபி முதலாவது கொடி தூக்குறது அவங்க தான். அவங்க நாங்க எப்படி அவங்களோட நடக்கணும் என்றா, அவங்க காணி தரணும், இந்த இடத்துல ஒரு பள்ளியை கட்டிக்கோங்கன்னு சொல்லணும். அப்படி அகலாக்கோட நாங்க நடக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கு உள்ள நிலைமை உங்களுக்கு தெரியும், மிச்சம் பயங்கரமா இருக்கு. மேலான சகோதரர்களே, நாங்க இவங்களோட கலந்து பழகாததுனால தான் உரிமைகள் பறிக்கப்படுவது. இன்றைக்கு நாளுக்கு நாள் எங்களோட ரைட்ஸ் இன்றைக்கு பறிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இது இல்லாம போகணும். இதுக்கு நாங்க என்ன செய்யறது? நான் பொதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிற கருத்து தான், அதே கருத்துக்கள் எனக்கு பட்டதை நான் சொல்றேன். சரியென்றா எடுத்து நடப்போம், அதுல பிழைகள் இருந்தா விட்டுருவோம். இதுல ஏதாவது ஒரு நலவு நடக்கும் என்றா செய்வோம். இந்த ரமலானுடைய காலங்கள்ல எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், இவ்வளவு ஏதாவது ஒரு டச் ஆகுறதுக்கு ஒரு வழி ஒன்று ஓணுமே. இந்த கஞ்சிகள் காய்ச்சிரோம் எல்லாம் எங்களுக்குள்ளத்தானே. ஒரு குர்பானை கொடுத்தா எங்களுக்குள்ளத்தான், ஒரு உதவியாவை கொடுத்தா எங்களுக்குள்ளத்தான். சில விஷயங்கள் அதை எங்களுக்குள்ளத்தான் செய்யணும் சொல்லப்பட்டிருக்கு, அதனால செய்யறோம். சரி, ஆனா பொதுவான அமைப்புல சில விஷயங்களுக்கு அது எல்லாருக்கும் செய்ய இயலும், எல்லாருக்கும் கொடுக்க எடுக்க இயலும், அதுபோல செய்ய இயலும் தானே. எங்கட பள்ளிக்குள்ள யாரும் வரையலாது. எங்கட நோம்பு எங்கட வயிற்றோட, எங்கட தொழுகை எங்களையோட, எங்கட ஜக்காத் சதக்கா எங்களையோட, எங்கட ஆட்களுக்கு மட்டும்தான், வெளி ஆட்களுக்கு நான் கொடுக்கிறேன் இல்ல. அப்ப இஸ்லாத்தை எப்படி விளங்குவாங்க? விளங்குறதுக்கு சந்தர்ப்பம் என்ன? ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. அதுக்கு மேலான சொல்ல இந்த கஞ்சிகளை காட்சி கூட கொடுக்கிறது. இஃப்தார் ப்ரோக்ராம் உண்ட நேற்றும் கூட மாஷா அல்லாஹ் இந்த சொல்லப்பட்ட விஷயத்தை வச்சு செஞ்சாங்க. ஒரு 1200-300 பேருக்கு இஃப்தார் ப்ரோக்ராம். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மத குருமார்கள், ஆமதுருமார்கள், அந்தந்த சர்ச்சில் பன்சலையில கோவில் இருக்கக்கூடியவங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க. முக்கியமானவங்க
ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, முடிச்சுக் கொள்வோம். அதாவது இந்த அடிப்படையில அந்த எல்லா மக்களும் ஒன்று கூட்டப்பட்டிருந்தாங்க. எங்கட சகோதரர்கள் வந்திருந்தாங்க, அவர்களும் அழைக்கப்பட்டிருந்தே இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஒரு அழகான ஒரு சிறிய ஒரு பயானும் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. சிங்களத்திலையும் ஒரு சகோதரர் பேசினார், தமிழ்லையும் ஒரு பயான் நடந்தது. அவங்களை கண்ணியப்படுத்தினாங்க. இப்படியாவது நாங்க செய்வோம் என்ற அவங்க வாராங்க, வாங்க என்ன வாராங்க, எங்களுக்கு வரையில அவங்களோட பள்ளிக்குள்ள அப்படி சொல்றாங்க இல்ல, சந்தோஷமா வாராங்க. எங்கட சாப்பாடுகளை விருப்பத்தோட சாப்பிடுறாங்க, ஆசையோட எடுக்கிறாங்க. எங்கட பகுதியிலையும் கஞ்சி பங்குட்டாங்க. அந்த அந்நிய சோழர்களுக்கு கிழமைக்கு ஒரு நாள் பங்குற அமைப்பு செய்யப்பட்டிருக்குது. அதுல மற்ற மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதுல பலர்கள் அவங்க சொல்லிருக்கிறாங்க, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, நல்ல ருசியா இருந்துச்சு, உங்களோட பள்ளிக்கு நாங்க ஏதாவது செய்ய இருந்தா எங்களுக்கும் சொல்லுங்க. சும்மா ஒரு கஞ்சி, பெரிய ஏற்பாடு ஒன்று இல்ல, லட்சக்கணக்கு கொடுக்க இல்ல. எங்களோட ஒவ்வொன்றும் குவாலிட்டியா நல்ல அழகான முறையில் செய்யப்படணும், துப்புரவாக செய்யப்படணும். ரமலான் பெருநாள் வருவது, இந்த பெருநாள்ல நாங்க கொஞ்சம் அந்தந்த ஊர்கள்ல, முழு ஸ்ரீலங்காக்கும் கொடுக்க இயலாது, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஒரு அழகான எல்லாரும் சேர்ந்து பூல் பண்ணி கொஞ்சம் நானும் சொல்லி போடுறேன், நான் ஒரு கணக்கு, நீங்க ஒரு கணக்கு, அவருக்கு ஏழுமான ஒரு கணக்கை போட்டு அழகான ஒரு சாப்பாடை செஞ்சு, அவங்களுக்கு விருப்பமானது எங்கட வட்லாப்பம் அதையும் கொஞ்சம் செஞ்சு ஒரு சின்ன அமைப்புல சரி எல்லா வீடுகளுக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பினா, ஏழுமென்றா எல்லாரும் இன்வைட் பண்ணி ஒரு சாப்பாடை கண்ணியமா கொடுத்தா, ஒரு பொதுவான இடத்துல அல்லது இடம் இல்லைடா பள்ளிவாசல்ல துப்புரவாக அதோட சுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டு செய்யலுமேண்டா, மேலான சோழ என்ன நடக்கும்? அல்லாஹ் இவங்களோட உள்ளத்துல இருக்கிற எங்கள் மீது உள்ள வெறுப்பை இல்லாம ஆக்குவான். கொஞ்சமாவது இல்லாம போகும், 100 இல்லாம போவாட்டேன், கொஞ்சமாவது இல்லாம போகும். இந்த ஹதீஸ்ல வந்திருக்கிறது தஹாது தஹாபு, ஹதியா கொடுத்துக்கோங்க, மஹப்பத் உண்டாவும் உங்களுக்கு மத்தியில. அப்ப மஹப்பத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டிய ஒரு காலம், இவங்களோட எங்களோட ஒற்றுமையை உண்டாக்க வேண்டிய காலம், தொடர்பை சீராக்க வேண்டிய காலம். அதுக்கு நாங்க இப்படி ஒரு வேலையை செய்யலாம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், அரசாங்க தொழில்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க அழைக்கப்படணும், மத குருமார்கள் அழைக்கப்படணும். இந்த மக்கிய அந்நிய சகோதரர்கள் சில நேரம் இந்த ஆமதுரு சகோதரர்கள் அவங்க அப்படியா கொண்டவங்க யாராவது பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொண்டு இருக்கிறாங்க போறதுக்கு, நாங்க எங்கட வெஹிக்கல்ல போறோம், இடமும் இருக்குது, நாங்க அல்லாவுக்காக என்ன செய்யணும், வாங்க சுவாமின் வாசி ஏறுங்க, எங்க போறீங்க, எங்களுக்கு டைமும் இருக்குது, விட்டுட்டு போக வேண்டியது. என்ன நடக்கும்? நாங்க எல்லாரும் இப்படி செய்ய ஆரம்பிச்சா இன்ஷா அல்லாஹ் அவங்க பின்வாங்க மாட்டாங்க, ஏறுவாங்க. நாங்க பஸ்ஸுகள்ல பாக்குறோம், அவங்களோட இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறது, அவங்க ஹோட்டலுக்கு இறங்கி போற இல்ல, சாப்பிடுற இல்ல. அவன் எங்கட சகோதரர்கள் சிலர்கள் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் யோசிச்சு இப்படி ஒன்று செஞ்சா நல்லமே, அவரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு ட்ரிங்க் என்னத்தையாவது அவர்கிட்ட கேட்டு ஏதாவது என்ன ஆகணும் கேட்டு கொண்டாந்து கொடுத்து அவங்க சாப்பிடுறாங்க. முஸ்லீம் கொடுத்தேன் வெறுக்கிறாங்க இல்ல, எடுத்துக்கொள்றாங்க. மேலான சொல்ல இப்படி நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் வேண்டாம். இதுதான் நோக்கம். அவங்க கடைக்கு நாங்க போற இல்ல, அவங்க எங்க கடைக்கு வர்றது தான் நோக்கம். அதை எடுத்த வாக்குல நாங்க சொல்ற இல்ல, அது அடி உள்ளத்துல இருக்கும். நடத்தையால எங்களோட அஹ்லாக்கால அவங்களோட உள்ளத்தை வெல்ல பாக்குறோம். நாங்க கூட்டம் கூட்டமா வர்றாங்க. இப்படி நடந்தும் நாங்க மாத்தமா இருந்தும் எங்கள் மீது வெறுப்பு இருந்தும் கூட இந்த நோம்புக்குள்ள இந்த எங்கட நிதாவுக்கு வந்து நான் நினைக்கிறேன் இந்த நோம்பு 10-11 நாள் ஆகுது. மேலான சோழர்களே, ஒரு 25 பேர் கிட்ட களிமா சொல்லிட்டாங்க இந்த நாள் 10 நாளைக்குள்ள. சென்ற வருடம் கிட்டத்தட்ட 1200 பேர் தீன் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான். அல்லாஹ் கொடுத்தது, நாங்க ஒன்றும் செய்ய இல்ல, நாங்க வீடு விடா போக இல்ல, இவங்களுக்கு எல்லாம் அழைப்பு கொடுக்க இல்ல, விரும்பி வாராங்க. யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவிகள் வராங்க, லெக்சர்ஸ்மார் வராங்க, படிச்சவங்க எல்லாம் மிஸ்கின் அல்ல, எல்லாம் இவனோடு வாரது பசிக்குத்தான், எல்லாம் வாரது வீடு எடுக்க கல்யாணம் முடிக்கத்தான் வராங்க. நாங்க பாக்குறதே அந்த கண்ணோட்டத்தோட, பாக்குறதே அந்த கெட்ட எண்ணத்தோட, அப்படித்தான் பார்த்தே காலத்தை கழிச்சிட்டோம் நாங்க. அவன் கல்யாணம் முடிக்க வரட்டும், வா களிமா சொல்லு, அவனை இருப்பாட்டி நல்ல தீன விளங்கப்படுத்தி இஸ்லாத்துடைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா காலப்போக்கில் அவன் உள்ளம் சீராகும். வந்த ஒரு நோக்கத்தோட, ஆனா நோக்கங்கள் மாறும். நாங்க எல்லாரும் சேர்ந்து அரவணைக்க கொள்ள அவன் நீயத்து சீராகும். இது எடுத்த வாக்குல சுண்ணத்தை எடுக்கணும் என்றா ஓடிடுவான் அவன் இஸ்லாத்தை விட்டு.
முந்தி காலங்களில் நான் நினைக்கிறேன் எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வராதுக்கு காரணம் இதுதான். எடுத்த வாக்குல அதைத்தான் முன்வைக்கிறது. பயப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த அமைப்புகள் தெரியாது. அதை புறவைக்கு யோசிப்போம். அதை 2வது 3வது 4வது பார்ப்போம். முதலாவது அவனுக்கு தேவையான விஷயங்களை விளங்கப்படுத்தி அவரை குளிக்க வச்சு பள்ளிக்கு எடுத்து அவனுக்கு தொழுகிற முறையை காட்டி கொடுக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இதைத்தான் நாங்க செய்யணும். நோயாளிகள் இருப்பாங்க, இயலாதவங்க இருப்பாங்க, வயசாளிகள் இருப்பாங்க. சில நேரம் அந்த வேலை வெட்டிகள் செய்யறது கஷ்டமா இருக்கு, உற்ற வேண்டியது. அதை வற்புறுத்தி சிரமப்படுத்தி அதை செஞ்சாத்தான் பள்ளிக்குள்ள வரையலும், அதை செஞ்சாத்தான் கல்யாணம் முடிக்கலும், அது அப்படி நாங்க விளப்பம் இல்லாம சொல்லக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இதை போல இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்படி ஏழாண்டா இப்ப எங்களோட எத்தனையோ பேர் வியாபாரம் செய்யறாங்க, எங்களோட ஷப்புக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க. நான் முஸ்லிம்ஸோட நாங்க எங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது. நாங்க என்ன செய்யலாம், நோம்பு பெருநாளை முன் வச்சு நாங்க ஒரு பெருநாள் சாப்பாடு ஒன்று போடுவோம். என்னையோட வியாபாரம் செய்யறவங்க, என்கிட்ட சாமான் வாங்குறவங்க அல்லது நான் யார்கிட்ட வாங்குறேனோ அவங்களுக்கு ஒரு சாப்பாடை போடுறது, ஒரு அழகான முறையில போடுறது. ஏழுமெண்டா லேடிஸ் ஜென்ஸை கூப்பிடுறது, அவங்களுக்கு ஒரு சாப்பாடை போட்டு அனுப்புறது, அன்பா இறக்கமா அவங்களுக்கு நடந்து கொள்றது, பெருசா ஒன்று விளங்கப்படுத்தாட்டியும் பரவாயில்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் சிந்திப்பாங்கடா. மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இந்த நாட்டில் ஒரு நல்ல நிலைமையை உண்டாக்குவான். எங்களோட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் இந்த நாட்டில் நிம்மதியா வாழ்றதுக்கு வழி வைப்பான். இல்ல ஏண்டா இப்ப எங்களோட சரியான வெறுப்பு, எங்களைய பார்க்க கொலைய வெறுப்பு, ஏண்டா எங்கட செயல்களும் அப்படித்தான் இருக்கு. வாகனத்துல டாப் ரேஞ்சில் இருக்கிறது எங்கட, அதை பார்க்க கொலைய அவங்களுக்கு கொதிக்குது. ஒரு சின்னொரு பங்கன் ஏண்டா ஒரு 10 7 சாப்பாடு 100 வாகனம் நிக்குது அல்லது 50 வாகனம் நிக்குது. மேலான சோழர்களே, பெரியவர்களே, அதை பார்க்க கொள்ள அவங்களுக்கு ஆத்திரம். எங்கட கல்யாண காட்சிகளை பார்க்க கொள்ள அவங்களுக்கு சரியான வேகம், சரியான கோபம் வருது. நான் இன்னும் சொல்றேன்டா, எங்கட பள்ளிவாசல்களை பார்க்க கொள்ளையும் ஆத்திரம் வருது. இதுக்கு எல்லாம் காரணம் ஒன்று இருக்கு. நான் அவளோட நடக்கையில் ஒழுங்கா அன்பா இறக்கமா நடந்திருந்த வேண்டா சேர்த்து கொண்டா இதுவரை பார்த்து மிச்சம் யோசிக்க மாட்டாங்க. ஏண்ட கருத்து என்னண்டா, பள்ளிவாசல்களுடைய எல்லா இடத்திலையும் பள்ளிவாசல் அமைப்போம், ஆனால் பள்ளிவாசலுடைய வெளிரங்கத்தை சிம்பிளா வச்சுக்கொள்வோம். அதனுடைய வெளிரங்கத்தை ஆடம்பரம் இல்லாம சிம்பிளாக வச்சுக்கொண்டு உள்ளுக்கு தாராளமா அமைப்போம். ஏசி போடணுமா, காப்பட் போடணுமா, என்ன வரக்கூடிய தொழக்கூடிய அவங்களுக்கு நல்ல வசதியா நிம்மதியா தொழுறதுக்கு என்னென்ன செய்யணும் தாராளமா செய்யுங்க, பிரச்சனை இல்ல. வீண் விரயம் இல்லாம தாராளமா செய்யுங்க. ஆனா வெளிரங்கத்தை சிம்பிளா வச்சுக்கோங்க. பள்ளிவாசல் என்ற ஒரு அடையாளம் விளங்கணும், அதுக்கு ஒரு அடையாளம் வச்சா போதும். போற வரவங்களுக்கு தெரியணுமே பள்ளி என்று, அதுக்கு ஒரு சிம்பிளான சாதாரணமான ஒரு அடையாளம். மேலான கண்ணியமான சோழர்களே, இந்த முறைகளை நாங்க கையாளுவோம். வாங்க கேட்கணும் முழு ஊருக்கு, அப்படி இல்லையா சத்தம் போடுறோம் நாங்க. ஆனா வாரதிஞ்ச சஃபுல பார்த்தா ஒரு சஃபும் இல்ல, 2 சஃபும் இல்ல, முழு ஊருக்கும் வாங்க சத்தம் கேட்டிருக்கு. இது டெய்லி இதுதானே நடக்குது. அப்ப நாங்க சத்தங்களையும் கொஞ்சம் குறைச்சி மக்களுக்கு பாதிப்பு இல்லாத முறையில எங்களுக்கு எல்லா இடத்துல இப்ப ஹேண்ட் போன்ல, எங்களோட கம்ப்யூட்டர்ல, எல்லா வாட்ச்ல எல்லாத்திலையும் பாங்கு டைம் நாங்க செட் பண்ணிக்கொள்ளும். எல்லாம் வசதி செஞ்சு தந்திருக்கு. ஒருத்தருக்கு தொழுற கவலை உள்ளவருக்கு தாராளமா வசதி, தாராளமா ஏற்பாடு. இல்லைன்றா சங்க வச்சு காதுல ஊதினாலும் பள்ளிக்கு வர மாட்டாங்க. பள்ளியோட அடுத்த செவரு அண்ணா இங்க கத்துறாரு, இவரும் அங்க 1 கிலோமீட்டருக்காக சத்தம் கேட்குது, இவர் அவரோட பாட்டுல இருக்கிறார். அதனால விஷயங்களை கொஞ்சம் நாங்க கொஞ்சம் யோசனையோட செயல்பட வேண்டிய காலம். இது எதுக்கு சொல்லப்படுவதுன்னா, எங்கடைய இல்லாமக்கிறது அல்ல, எங்கடைய இன்னும் முன்னேறணும், நாங்க இன்னும் தூரம் போகணும், முழு நாட்டுக்கும் முழு உலகத்துக்கும் ஈமான் இஸ்லாம் போய் சேரணும். அந்த நோக்கத்தோட தான் இந்த விஷயங்களை நாங்க சொல்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த வரக்கூடிய மக்களும் ஆதரிக்கப்படணும், அரவணைக்கப்படணும். அந்த அடிப்படையில் முயற்சிகள் பல அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிதா பவுண்டேஷன் என்ற அடிப்படையில் இது யாருக்கும் சொந்தமான ஒன்று அல்ல, இது பொதுவான ஒரு எல்லாரும் நாங்க சேர்ந்து செய்யக்கூடிய ஒன்று. இது கொழும்புல மட்டுமல்ல, முழு ஸ்ரீலங்காலையும் இதனோட கோஆர்டினேட்டர் சென்டர் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன யோசிக்கிறோம் என்றா, யாராவது களிமா சொல்ல விரும்பினா ஒரு இடத்துக்கு ஒரு சென்டருக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சா அங்க பிரச்சனைகள் உண்டாகும். ஒரே இடத்துக்கு எல்லாரும் 4 சைடால வர ஆரம்பிச்சா அதை நோட் பண்ணுவாங்க, அதுல பல கருத்துக்கள் மண்டகுத்துகள் உண்டாகிடும். அதனால நாங்க இப்படி யோசிப்போம் வேண்டா, அந்தந்த ஊர்ல ஒரு சிறிய அமைப்புல ஒரு கமிட்டி ஒன்று, ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு இந்த அந்தந்த ஊர்ல இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கணும். 15 வருஷம் இஸ்லாத்துக்கு வந்து இன்னும் அத்தஹியா தோத தெரியா,
இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியா என்று அவங்க கவனிக்கப்பட்டே இல்ல, அவங்களுக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டே இல்ல, அவங்க ஆதரிக்கப்பட்டே இல்ல. அவன் அந்தந்த ஊர்ல இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க வேண்டாம். யாராவது ஒருத்தர் கலிமா சொல்ல விரும்பினா அந்த ஊர்லயே வருவார். அப்ப இங்க வர தேவையில்லை. அவ பிரச்சனை லேசா போயிட்டு அல்லாஹ்வோட உதவியை கொண்டு இது அல்லாஹ் எங்களுக்கு அறிவு விளக்கங்களை தந்திக்கிறான். நிதானமாக விஷயங்கள் நடந்து கொண்டே போகும். இதை யாராலே நிறுத்தலாம். அந்த ஒரு முடிவுக்கு நானும் நீங்களும் வரணும். முழு உலகத்துக்கும் ஹிதாயத்து போகணும். நான் நோவாம நாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராம முழு உலகத்துக்கு இஸ்லாம் கிடைக்கணும் என்று அது நடக்காது. சில தியாகங்கள் செய்ய வேண்டி வரும். சஹாபாக்களும் மேல் நோவாம எங்களுக்கு வெட்டு கொத்து படையலாம் முழு உலகத்துக்கு இஸ்லாம் போகணும் என்று இருந்தாங்க என்றா நாங்க எல்லாம் பள்ளியில் அல்ல இருப்போம், வேற இடத்துல தான் இருந்திருப்போம். பள்ளிவாசல் அல்ல, பயான் அல்ல கேட்டுக்கொண்டு இருந்திருப்போம், வேற உண்டு. அல்லாஹ் பாதுகாத்தான். அவங்களோட தியாகம் தான் இன்றைக்கு நாங்க முஸ்லிம்களா இருக்கிறோம். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, சில நிலைமைகள் ஏற்படும், சில பிரச்சனைகள் வரும், சில அல்லாஹு தஆலா சோதனைகள் உண்டாக்குவான். நாங்க முழுக்க எங்கட கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் வெச்சி அல்லாஹ் கிட்டே பொறுப்பு கொடுத்து ஓண்ட தீன் நீ பாதுகாக்கக்கூடியவன், ஓண்ட தீனுக்கு நாங்க முயற்சி செய்றோம். யா அல்லாஹ் எங்களையே நீ தான் பாதுகாக்கணும், எங்களையே பாதுகாக்க ஒத்தரும் இல்ல, நீ எங்களையே பாதுகாக்க நாடினால் முழு உலகம் சேர்ந்து ஒன்றும் செய்யல எங்களைய. இப்படி அல்லாஹ்வோட பேசி அல்லாஹ் கிட்டே எங்கட விஷயங்களை ஒப்படைச்சு துஆ கேட்டு நல்ல சிந்தனையோட நல்ல புத்திசாலித்தனமாக ரொம்ப நிதானத்தோட வேலை வெட்டிகளை செய்வோம் என்றா அல்லாஹ் தஆலா நல்ல நிலைமைகள் உண்டாக்குவார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அமைப்புல நாங்க இன்றைக்கு எங்கட தலையங்கம் எங்கட சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா இந்த நான் முஸ்லிம்ஸோட எங்கட ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஒழுங்காக்கி கொள்றது என்றது தான். ஏதோ சில விஷயங்கள் எங்களுக்கு விளங்கின விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு முன்வைத்தோம். இந்த விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்க அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் எங்கள் அனைவருடைய முயற்சிகளை கபூல் செய்வானாக. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات. யா அல்லாஹ், நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், ஏராளமான தவறுகள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா ரகசியங்களும் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்களோட எல்லா மறைமுகமான பாவங்களையும் விளங்கினவன் நீ ஒரே ஒருவன் யா அல்லாஹ். மக்களுடைய பார்வையில நல்லா இருக்கிறோம் யா அல்லாஹ், ஆனால் யா அல்லாஹ் எங்களோட ரகசியங்களை அறிஞ்சவன் நீ ஒரே ஒருவன் யா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ். மன்னிக்கிற நாட்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு மன்னிப்பதை போல ஒரு சந்தோஷமான செயல் இல்லை அல்லாஹ். உன்னிடத்தில் யாரெல்லாம் கையேந்தி கேட்கிறாங்களோ நீ அவங்களுக்கு கொடுக்க தயாராயிருக்கிறாயா அல்லாஹ். இதோ உனக்காக இந்த இடத்துல ஒன்று சேர்ந்தோம், உனக்காக நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டோம் யா அல்லாஹ். உன்னிடத்தில் கையேந்தி கேட்கிறோம், எங்களை இந்த ரமலானுடைய சிறப்பான நடுப்பகுதியில எங்கள் அனைவரையும் மன்னித்தருள்வாயா யா அல்லாஹ். நீ எங்களை மன்னிக்கிறதுனால உனக்கு எதுவுமே குறைந்து விடாது யா அல்லாஹ். நீ எப்பயுமே கண்ணியமானவன் யா அல்லாஹ். நீ மன்னிக்காவிட்டால் நாங்க நஷ்டவாளிகள் ஆகிருவோம் யா அல்லாஹ். நாங்க நஷ்டவாளிகள் ஆகிருவோம் யா அல்லாஹ். உன்ட தண்டனைக்கு ஆளாகிருவோம் யா அல்லாஹ். எங்களை விட பாவம் செஞ்சவங்களை எல்லாம் நீ மன்னிச்சிருக்கிறாயா அல்லாஹ். எங்களை விட நிறைய 100 கொலை செஞ்சவனை மன்னிச்ச ரப்பு நீ யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக. எங்களோட பெற்றோர்கள் உம்மா வாப்பாவுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க யா அல்லாஹ். எங்களுக்காக எவ்வளவு சிரமப்பட்டாங்க யா அல்லாஹ். இரவு பகலாக எங்களை கெட்டி காத்தாங்க யா அல்லாஹ். அந்த ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யாருடைய தாய் தந்தையர்கள் மௌத்தாகி விட்டார்களோ, உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டார்களோ, அவங்களோட கபறுகளையும் வெளிச்சமாக்கி வையா அல்லாஹ். ஒவ்வொரு குடும்பத்திலையும் மௌத்தானவர்களுடைய கபறுகளை வெளிச்சமாக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களோட இரக்கமா நடந்துக்கோயா அல்லாஹ். அந்த வயசாளிகளோட இரக்கமா நடந்துக்கோயா அல்லாஹ். அவங்களுக்கு இரக்கம் காட்ட உன்னை தவிர வேற யாரும் இல்லையா அல்லாஹ். அவங்கள பாதுகாக்க உன்னை தவிர வேற யாரும் இல்லையா அல்லாஹ். அவங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாசத்துல கபருடைய வேதனை எல்லாம் நிறுத்துவதாக ஹதீஸுடைய கருத்துக்கள் வந்திருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், உம்மா வாப்பா ஹயாத்தோட இருக்க கொள்ள உண்மையிலே அவங்களோட நாங்க நல்ல முறையில நடக்க இல்லையா அல்லாஹ். அவங்களோட எப்படி நடக்கணும் என்று நீ சொல்லிருக்கிறாயோ அப்படி நடந்து கொள்ள கிடைக்க இல்ல ரப்பே. அவங்களோட மனசுகளை நாங்க நோவிச்சிருந்தா மன்னிச்சிரியா அல்லாஹ். அதை வச்சு எங்களை தண்டிச்சிடாதே அல்லாஹ். அதை வச்சு எங்களை பிடிச்சிடாதே அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளும் எங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகள் ஆக்கி
வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹிதாயத்தை ஆமாக்கிரு யா அல்லாஹ். முழு மனித சமுதாயமும் உன்னால் படைக்கப்பட்டவர்கள், உன்னால நீ தான் எல்லோருக்கும் உணவளிக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய உணவை சாப்பிட்டு கொண்டு உன்னை விட்டு விட்டு வேற யாரையோ வணங்கி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இவர்கள் எல்லோரும் உன்னை வணங்கக்கூடியவர்களாகவே ஆக வேண்டும் யா அல்லாஹ். அவர்களுக்கு வழி தெரியாமல் தடமாறி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு இஸ்லாம் கிடைக்க எங்களை காரணமாக்கி வை யா அல்லாஹ். எங்களுடைய கவலைகளை முயற்சிகளை காரணமாக்கி வை யா அல்லாஹ். முழு உலக மக்களுக்கும் ஈமான் இஸ்லாத்தை நசீபாக்கிற யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீயே போதுமானவன் யா அல்லாஹ். உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் நீ தான் யா அல்லாஹ். உள்ளங்களை யாராலே மாற்றி அமைக்க இயலாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட உள்ளமும் எங்கட கட்டுப்பாட்டுல இல்ல யா அல்லாஹ். எங்கட உள்ளத்தை நீ சீராக்கி சிறப்பாக்கி வை யா அல்லாஹ். கல்புகளை வெளிச்சமாக்கி வை யா அல்லாஹ். பாவக்கரைகள் உள்ளங்களை இருளடைய செய்திருக்கிறது யா அல்லாஹ். துனியாவுடைய ஆசை உள்ளத்தை இருளடைய செய்திருக்கிறது யா அல்லாஹ். அந்த இருள்களை போக்கி உள்ளங்களை வெளிச்சமாக்குவாயாக. வாழ்க்கையில ஒரு நீண்ட காலம் முடிந்து விட்டது யா அல்லாஹ். இன்னும் எவ்வளவு காலம் பாக்கியாக பேலன்ஸ் இருக்கிறதோ தெரியாது யா அல்லாஹ். இருக்கிற கொஞ்ச நாளையாவது நீ விரும்பக்கூடிய காரியங்களே கழித்து முடிக்கணும் யா அல்லாஹ். உன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டு தான் உன்னை சந்திக்கணும் யா அல்லாஹ். நீ எங்களை கொண்டு வெறுப்படைந்த நிலைமையில நாங்க உன்னை சந்திக்க கூடாது யா அல்லாஹ். நீ காலம் நேரம் தந்தது அதுக்கு யா அல்லாஹ். உன்னை சந்தோஷப்படுத்த தந்த நேரம் காலம் யா அல்லாஹ். நாங்க எதையோ செஞ்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களே மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்களே மன்னிச்சிரு, தண்டிச்சிராதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட இரக்கமா நடந்துக்கோ யா அல்லாஹ். எங்களை நீ கைவிட்டால் எங்களுக்கு கை கொடுக்க யாரும் இல்லை யா அல்லாஹ். நீ எங்களுக்கு உதவி செய்யாமல் விட்டால் இந்த உலகத்தில் எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை யா அல்லாஹ். எங்களை நீ தான் பாதுகாக்கணும் யா அல்லாஹ். 100க்கு 100 நீ தான் எங்களை பாதுகாக்கணும். எங்களை பாதுகாக்க உன்னை தவிர வேற யாரும் இல்லை யா அல்லாஹ். எங்களுக்கு உன்னை தவிர வேற ரப் இல்லையா அல்லாஹ். எங்களுக்கு உன்னை தவிர வேற ரப் இல்லையா அல்லாஹ். உனக்கு எங்களை தவிர ஏராளமான அடியார்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய அரவணைப்புக்குள்ள உன்னுடைய பாதுகாப்புக்குள்ள எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எங்களோட மனைவி மக்களையும் ஆக்கி வைப்பாயாக. கண்ணியமா வாழ்ந்து கண்ணியமா மௌத்தாவிரோனும் யா அல்லாஹ். எங்கேயும் எப்பையும் கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். எங்கேயும் எப்பையும் கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். எங்களோட மனைவி மக்களையும் கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். கேவலத்துக்குரிய எந்த ஒரு செயலும் நடந்துடக்கூடாது யா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் எங்களையோ எங்களோட மனைவி மக்களையோ யாரிடத்திலே கையேந்து வச்சிடாதே யா அல்லாஹ். யாரிடத்திலே கையேந்து வச்சிடாதே. நீ ரஸாக், நீ உணவளிக்க கூடியவன். அளந்த கண்ணியமா லேசா தந்திரியா அல்லாஹ். எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வையா அல்லாஹ். எங்களோட சக்கராத்தை லேசாக்கி வையா யா அல்லாஹ். துனியாலையும் கஷ்டப்பட்டு மௌத்துக்கு பின்னாலையும் கஷ்டப்பட வச்சிடாதே யா அல்லாஹ். உலக வாழ்க்கை தான் கஷ்டங்களோட, கவலைகளோட, நோய்களோட, நெருக்கடிகளோட, எத்தனையோ பிரச்சனைகளோட காலம் கழிஞ்சு கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மௌத்துக்கு பின்னாலே அது நிம்மதியா வாழணும். நல்ல மௌத்த நசீபாக்குவாயாக. ஒரு மூமினுக்கு நிம்மதி மௌத்துக்கு பின்னால தான் என்னோட நபி சொன்னார்கள் யா அல்லாஹ். அந்த கூட்டத்தில் இந்த பாவிகளையும் சேர்த்துக் கொள்வாயா. நீயே தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள்ல எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள். எங்களோட குடும்பங்கள் எத்தனையோ நோயில கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ். அவங்களோட நோய்களை லேசாக்கி வை யா அல்லாஹ். தாங்க இயலாத சோதனைகளை மௌத்து வரைக்கும் தந்துராதே யா அல்லாஹ். தாங்க இயலாத கவலைகளை மௌத்து வரைக்கும் தந்துராதே யா அல்லாஹ். நாங்க ரொம்ப ஏழாதவங்க யா அல்லாஹ். ரொம்ப பலவீனமானவங்க யா அல்லாஹ். சின்ன சின்ன கஷ்டத்தை கவலையை தாங்க இயலாம தடமாறுறோம் யா அல்லாஹ். நீ எங்களோட இரக்கமா நடந்துக்கோ யா அல்லாஹ். எங்களோட பலவீனத்துக்கு ஏத்த மாதிரி உதவி செய்ய அல்லாஹ். உலகத்துடைய கடைசி காலத்துல வாழ்றோம். ஃபித்னாவுடைய காலம், பாவங்கள் மலிஞ்சிருக்கிற காலம். யா அல்லாஹ் நீ கிருபை செய்வாயாக. உன்னுடைய உதவியை கொண்டு தான் பாவத்துல இருந்து தப்பேலும் யா அல்லாஹ். உன்னுடைய கிருபையை கொண்டு தான் ஹராத்துல இருந்து தப்பேலும் யா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் எங்களை எங்களோட பிள்ளைகளை ஜினால இருந்து பாதுகாப்பாயாக. ஜினால இருந்து பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். அந்த பாவம் பயங்கரமாக பரவி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். உலக முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. நீயே கிருபை செய்வாயாக. எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ஸல்லி அலன் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். வல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.